Hello, my dear Pasangla. Welcome, welcome, welcome. My dear warriors and my dear soldiers. Good morning. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain, Prakash. Good morning, Pasangla. Am I audible? Am I audible? Good morning. Yes. Welcome to the session. Good morning, good morning. Welcome back. Yes, யார் யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? எஸ், ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்களா? ஏவி கிளியர். ஓகே, குட் மார்னிங். எஸ், ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கா? எப்படி எக்ஸாம் கேட்டாலும் எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் என்ன? ஒன்றும் படிக்கலையா? 5 மார்க் மட்டும் பேலன்ஸ் இருக்கா? அது நம்ம இன்றைக்கி சாயங்காலம் பார்த்துடலாம். 5 மார்க்ஸை இன்றைக்கி சாயங்காலம் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 100 கொஷின். ஆனால் அதில் ஒரு சிலதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துறதுனால கொஞ்சம் கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் நான் சொன்னது மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? அட்லீஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாலே ஓகே, கண்டிப்பாக ஓரளவு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அதிலேருந்து. அது போக இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது இதெல்லாம் படிக்கிறப்பயே கண்டிப்பாக சூப்பராக உங்களால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்கு டேரெக்டாக நம்ம ஈவினிங் நம்ம பார்த்துடலாம். டேரெக்ட் 5 மார்க்ஸ் மட்டும். எப்படி இந்த 2 மார்க் 3 மார்க்ஸ் தான் ஜாயின் பண்ணி சாயங்காலமும் கேட்பாங்க, பார்த்துக்கலாம். ரைட்டா? ஈவினிங் லைவு 5 மணிக்கா இல்லை 6 மணிக்கா? ஒரு நிமிஷம். இன்றைக்கி சண்டேனா 5 மணிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேல. ஸோ ஈவினிங் லைவ் இஸ் அட் 5 o'clock நினைக்கிறேன். ஆமாம், 5 o'clock. சரியா? சீக்கிரமாக முடிச்சிடலாம். ரைட்டா? 5 மார்க் நான் முக்கியமானது மட்டும்தான் நடத்த போகிறேன். மிச்சதெல்லாம் 20 5 மார்க் தானே, கடன் நம்ம முடிச்சிடலாம். சரியா? மாஸ்டர் பிடிஎஃப் ப்ளஸ் 1 மார்க் ஈக்குவல் டு ஹவு மெனி மார்க்ஸா? மாஸ்டர் பிடிஎஃப்பில் இருக்கிறத படிக்கிறதே பெரிய விஷயம். அதை மொதல் ஃபுல்லாக படிங்க. அதை படித்தாலே நிறைய எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் கண்டிப்பாக. நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டுமாவது படிச்சுருப்போங்க, அது போதுமானது. அதை மொதல் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்மளோட 12th தீமினரில் ஜாயின் பண்ணிட்டீங்க? இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் 12th தீமினல் பேட்ச் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ இருந்தீங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? வந்துடுற கொஷின் இப்போ நினச்சா பயமாக இருக்கா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது, அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட்டா? விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எடுக்கலாம். எஸ், ஃபாலோ தட். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரீகால் பண்ணணும். வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரீகால் பண்ணணும். அதனால தான் நான் கேப்பெல்லாம் விட்டுருக்கேன். மத்தியானம் இப்போ காலையில் 10 மணி 10:30 மணிக்கு, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு 6:30 7 மணி வரைக்கும் தான், ஒரு 2 hours. அதுக்கப்புறம் ஃப்ரீ. திருப்பி நாளைக்கு காலையில் ப்ராப்ளம்ஸ் கொஷின் பேஸில் கம்பல்சரி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு ஃபைனல் ரிவிஷன் காலையில் ஒரு 2 hours. ஸோ இதை தாண்டி மிச்சம் இருக்க டைமில் நான் சொல்லிக் கொடுத்த கொஷின்ஸு, நேமிங் ரியாக்ஷன்ஸு, ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், படிக்கணும், ரீகால் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியும். இல்லைனா அது கஷ்டம். சரியா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா? மாஸ்டர் பிடிஎஃப் எப்படி பார்க்குறது? கீழே ஸ்டடி பிளான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு மாஸ்டர் பிடிஎஃப் இருக்குது. ஓகே, ரைட். ஆரம்பிக்கலாமா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கடன்னு ஆரம்பிச்சிடலாமாம்மா? சூப்பராக ஆரம்பிச்சிடலாமாப்பா? எஸ். ஸோ இப்போ நம்ம சூப்பராக 3 மார்க்ஸ் படிக்க போகிறோம். பசங்களை இந்த 3 மார்க்ஸ்லேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆர்கானிக்கும் நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று நம்ம பார்க்காத ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஆரம்பிக்கலாம் நம்ம 3 மார்க்ஸு. ரைட், சார்ட்டில் ஒரு ஃபயர் போடலாமா? வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா? வீடியோ லைக் பண்ணனா இப்போவே லைக் பண்ணிவிடுங்க. ரைட்டாக வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அதிகமாக உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எப்போயுமே சொல்கிறது தான், நீ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். உன்னோட கிளாஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணு. உங்களோட கிளாஸுக்கு மட்டும் உங்களோட கிளாஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ரைட், ஆரம்பிச்சிடலாம் வாங்க.
first see இதில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக 3 மார்க்கில் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியும். இதில் இருக்கிறத 2 மார்க்கில் கேட்கலாம், இது நம்ம 2 மார்க்கில் பார்த்ததை கூட 3 மார்க்கில் கேட்கலாம். சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் டேக்கரோட மைண்டு. ஒரு சில சமயம் ரொம்ப சின்ன கொஷினாக இருக்கும், ஆனால் அது 3 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. பெருசாக இருக்கும், அது 2 மார்க்கில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது, இதுதான் 3 மார்க்கில் இருக்கணும், இதுதான் 2 மார்க்கில் இருக்கணும். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ். மாலிகுலர் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான். மெயினாக யூனிட் மாறும், அதுக்கப்புறம் சின்ன டெஃபினேஷனில் மாறப்போம். மாஸ் ஆஃப் மாலிக்யூல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். ரைட்டா? மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட், அதுதான் என்னது, அதோட ரேஷியோ தான் மாலிகுலர் மாஸ். அது இது மோலார் மாஸ்னா 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? என்கிட்ட 1 dozen ஆப்பிள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 dozen ஆப்பிளோட வெயிட் என்னவோ அதுதான் மோலார் மாஸ். அந்த மாதிரி 1 mole சப்ஸ்டன்ஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய 1 moleோட வெயிட் என்னவோ அதை தான் நான் என்ன சொல்ல போகிறேன், மோலார் மாஸ்ன்னு சொல்ல போகிறேன். மாலிகுலர் மாஸ் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் CO2 H2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாலிக்யூல் இருந்துச்சுன்னா அதோட மாஸை நான் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்ல போகிறேன். கேல்குலேட்டட் பை ஆடிங் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கன்ஸ்டியூண்ட் ஆட்டம்ஸ். ரைட்டா? என்னென்ன ஆட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது மூலமாக கிடைக்க போகுது. இங்கே சம் ஆஃப் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ரைட்டா? 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடா, 1 mole என்ன எடுத்துருக்கோமோ அதுக்குரியது. இதோட யூனிட்டு U, இதோட யூனிட்டு கிராம் மோல் -1. 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராம் மோல் மைனஸ். மாலிகுலர் வெயிட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்ன, அதே தான் அதோட 1 moleோட மாலிகுலர் மாஸ். எனக்கு சொல்ல முடியுமா 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட வேல்யூ என்ன? 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் என்ன? வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் என்ன? 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ என்ன பண்ணும், 28 + 28 56 கிராம். இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும் பாருங்கள். மோலார் மாஸுங்கிறது எத்தனை மோல்ஸ் இருக்கோ அதோட மாஸ். இப்போது 2 moles ஆஃப் CO2ஓட மாலிகுலர் மாஸ் என்ன? 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 28U. 28U. It is not that 56U. 28U. 56 கிடையாது. மாலிகுலர் மாஸ் 2 moles ஆஃப் CO இந்த மாலிகுலோட மாஸ் என்னன்னு கேட்டேன். CO மாலிகுல் மாஸ் 56U கிடையாது. டே 28U தான். தருண்லாம் கரெக்டாக சொல்லிட்டு ஏன் மாத்துற பா? 2 moles ஆஃப் CO. நான் COவோட மாலிகுல் தானே கேட்டேன். COங்கிற மாலிகுலோட மாஸ் என்ன? COங்கிற மாலிகுலோட மாஸ் என்ன? COங்கிற மாலிகுலோட மாஸ்னா கார்பனையும் ஆக்சிஜனையும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே? ரைட்டா? மோலார் மாஸ்னால் எத்தனை மோல்ஸ் இருக்கோ அத்தனை மோல்ஸ்க்கு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? ரைட். நிறைய பேர் டக்குன்னு அந்த ஒரு மைண்டில் இருக்கும், என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான், யூனிட் மட்டும் மாறும்னு. எப்போன்றது இருக்குல்ல. ரைட்டா? 1 mole கேட்குறப்ப மோலும் மாலிகுலர் மாஸும் ஒன்றா இருக்கும். மோல்ஸ் மாற மாற அதுவும் மாறிடும். சரியா? ரைட். அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நேத்தே பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்த்துட்டோம் நம்ம. ரைட்டா? No two electrons in an atom can have the same set of values of all 4 quantum numbers. இதோட எக்ஸாம்பிள் சேர்த்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துடலாம். ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா 1s1 அதோட அட்டாமிக் நம்பரு ப்ளஸ் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். அடுத்து 1 electron is present in hydrogen atom. அப்போ 4 குவாண்டம் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? n = 1, l = 0, m = 0, s = +1/2. அது இது ஹீலியம்க்கு எடுத்துடணும். ஹீலியமில் 2 ஆட்டம் இருக்க போகுது. மொதல் ஆட்டமுக்கு இதே வேல்யூஸ் தான் சேமாக வரப்போகுது. ஆனால் ரெண்டாவது ஆட்டமுக்கு மொதல் இருக்க வேல்யூலாம் சேமு. எஸ் மட்டும் -1/2 போட்டு எழுதணும். சரியா? எஸ் மட்டும் -1/2 வரும். சரியா? ரைட். ரைட். அடுத்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் 4 குவாண்டம் நம்பர்ஸ். இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸில் ஏதாவது 2 கொடுத்து 2 மார்க்கில் கேட்கலாம். ரைட்டா? ஏதாவது 2 குவாண்டம் நம்பரை எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட்டா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இட் ரெப்ரசன்ஸ் த மெயின் எனர்ஜி லெவல் ஆர் ஷெல் ஆஃப் அன் எலக்ட்ரான். ரைட்டா? மெயின் எனர்ஜி லெவலையோ அல்லது ஷெல்லோட கவுண்ட்டையோ குறிக்க போது. டிட்டர்மைன்ஸ் த சைஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கோயிங் டு ரிவீல் த எனர்ஜி லெவல் அண்ட் சைஸ். அதான் சைஸ் அண்ட் எனர்ஜி. ரைட்டா? ஒரு ஆர்பிட்டோட சைஸ் என்ன, ஒரு ஆட்டம் வந்து என்ன சைஸில் இருக்குது அதோட சைஸை டிட்டர்மைன் பண்ணுறதும் எனர்ஜி லெவலை டிட்டர்மைன் பண்ணுறதும் நம்மளோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்.
பாசிட்டிவ் வேல்யூ ரைட்டா அதோட பாசிபிள் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்க போகுது 1 2 3 4 இதுக்கு ரெஸ்பெக்டிவாக அப்படியே KLMN ரைட்டா ஃபர்ஸ்ட் ஷெல் பேர் K செகண்ட் ஷெல் பேர் L தேர்டுக்கு M ஃபோர்த்துக்கு N அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது சரியா அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் n = 1 2 3 4 அப்படின்னு சரியா நேச்சுரல் நம்பர்ஸ் கேஸ் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ரெப்ரசன்டட் பை L ரைட்டா ரெப்ரசன்டட் பை L இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா அசிமுத்தால் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ஸோ ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டால் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டால் பாசிபிள் வேல்யூஸ் என்னது L = 0 to n-1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா எல் வேல்யூ எப்பயுமே எங்கே ஆரம்பிக்க போகுது 0ல் ஆரம்பித்து n-1 வரைக்கும் வரும் சரியா ஓகே now tell me what is the L value for this compound L = 4 பாசிபிள் L வேல்யூஸ் என்னது L வேல்யூ என்ன இதோட L வேல்யூ என்ன இதோட L வேல்யூ என்ன what are the L values for this see addக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா see we also tried it சரியா டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியாது ரைட்டா அது வந்து கம்பெனியோட பாலிசிக்கு புறம்பானது அதை பண்ண முடியாது டெம்பரரியாக we have just made a reduction ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாம் டைம் பசங்க வந்து டிஃபிகல்ட்டி அனுபவிக்கக்கூடாதுன்னு we have just given a minimum amount அதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கு மேலே அதை பண்ணால் அது யூடியூப்லேருந்து வர்றது அது ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டா சரியா L = 0 1 2 3 ஓகே ரைட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் கரஸ்பாண்ட் டு த சப்ஷெல் L = 0னா என்ன 1னா என்ன 2னா என்ன 3னா என்ன இது ரொம்ப முக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க L வேல்யூ 0 இருந்தால் S 1 இருந்தால் P 2 இருந்தால் D 3 இருந்தால் F சரியா அடுத்து magnetic quantum number is represented by ML it represents the orientation of the orbital in a space orientation whether it is in x axis or y axis or z axis னு எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னா -Lல் ஆரம்பித்து +L இன்கேஸ் L = 0னா MLலும் 0 அதில் டவுட் கிடையாது L = 1 இருந்துச்சுன்னா அப்போ ML வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா -1 0 +1 இந்த 3 வேல்யூஸும் இருக்க போகுது சரியா அதான் கொடுத்துருங்க L = 1னா ML வேல்யூஸ் -1 0 1 சரியா நான் சொன்னதுக்கப்புறம் தான் நிறையா வருதா நான் என்ன பண்ணுறது அதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா MS சரியா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்பின் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆர்பிட்டல் என்ன ஸ்பின்னில் இருக்குது நம்ம ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் போட்டோம்னா இப்படி தானே போடுவோம் ஒரு எலக்ட்ரான் இப்படியும் ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரியும் போடுவோம் சரியா ஒரு எலக்ட்ரான் இப்படி இன்னொரு எலக்ட்ரான் இப்படி போடுவோம் அப்போ பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்னா +(-1/2) +(1/2) போட போகிறோம் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் clockwise and anti-clockwise spin சரியா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகுது clockwise spin anti-clockwise spin ரெப்ரசன்ட் பண்ண போகுது how would you explain the fact that the second ionization potential is always higher than first ionization potential ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தியரி பார்த்துடலாம் சரியா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க திஸ் இஸ் ஹவ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது இங்கே let us consider there is a 8 electrons சரியா மொத்தம் அப்போ எத்தனை இருக்குது டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்போ உள்ளுக்குள்ள எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள எத்தனை ப்ரோட்டான் இருக்கும்ப்பா in between we'll have a 10 protons சரியா 10 protons என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்லா எலக்ட்ரான்ஸையும் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் இட் இஸ் கோயிங் டு பி ஹோல்ட் வெரி டைட்லி நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் ஒரு எலக்ட்ரானை ஐ ஜஸ்ட் ரிமூவ்டு ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டேன் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரைட்டா இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி ரெடியூஸ்ட் சைஸ் என்ன ஆகிடும் ரெடியூஸ் ஆகிடும் ஏன்னா இந்த உள்ளே இருக்க 10 ப்ரோட்டான் சுதாரிச்சிருச்சு என்ன சுதாரிச்சிருச்சு ஓகே நம்மக்கிட்ட எலக்ட்ரானை யாரோ திருடுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது சைஸை குட்டி ஆக்கிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இட் வில் பி ஹோல்டு டைட்டாக இல்லை டைட்டாக ஹோல்ட் ஆகிடுமா ரைட்டா இது என்ன பண்ண போகுது நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கும் ரைட்டா இட் வில் ஹோல்டு டைட்லி ரைட்டா என்ன பண்ண போகுது இது நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்க போகுது அப்போ டைட்டாக ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னா த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப புரோட்டான் எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி வச்சுக்கும் ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்வேஸ் ஹையர் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இன்னும் அதிகமாகும் தேர்ட் என்ன ஆக போகுது இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோன்னா
திருப்பி உள்ள 10 பேர் அப்படியே தான் இருக்காங்க ரைட்டா உள்ள இருக்க 10 பேர் சேம் as it is பாருங்க சைஸ் குறைஞ்சிட்டே இருக்கு ரைட்டா சைஸ் குறைஞ்சிட்டே இருக்கு அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க the minimum amount of energy required to remove an electron from a unipositive cation is called second ionization energy அவங்க ionization energy பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல ரைட்டா செகண்ட் ionization energy க்கு டெஃபினிஷன் எழுதிருக்காங்க second ionization energy என்ன டெஃபினிஷன் the minimum amount of energy required to remove an electron from a unipositive cation is called second ionization energy அடுத்து the total number of electrons is less in cation பாத்தீங்களா என்ன கொடுத்திருக்காங்கன்னு இது நியூட்ரல் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது 10 எலக்ட்ரான் இருக்கா எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று கிடையாது ஆக்சுவலி இதில் இப்படி நடக்கவே நடக்காது திஸ் இஸ் நியான் நான் 10 எலக்ட்ரான் போட்டனால நியான் வச்சுருக்கேன் ரைட்டா இது நியான் ப்ளஸ் இது நியான் 2 ப்ளஸ்னு வச்சுக்கலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலக்ட்ரான் இருக்கணும் the total number of electrons is less in the cation than the neutral atom கரெக்டா இல்லையாப்பா இது நியூட்ரல் ஆட்டம் இதில் என்ன இருக்கு 10 எலக்ட்ரான் இருக்கா இதில் 10 எலக்ட்ரான் இருக்கு இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு சரியா அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கப்போ சைஸ் என்ன பண்ணுது குறையுது கேட்டையான் வந்து சைஸு கம்மியாக இருக்குது the total number of electrons is less in the cation than the neutral atom while the nuclear charge remains the same உள்ளே இருக்க 10 எலக்ட்ரான் 10 புரோட்டான் அப்படியே தான் இருக்குது உள்ளே இருக்க 10 புரோட்டானு அப்படியே தான் இருக்குது therefore effective nuclear charge of the cation is higher than the corresponding neutral atom effective nuclear charge என்னது நியூக்ளியஸ் என்ன பண்ணுது வெளியே இருக்க எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சரியா ரைட் அப்போ இதனால தான் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்வேஸ் ஹையர் IE1 விட IU2 அதிகம் IE2 விட IE3 என்னது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ரைட் why halogen act as a oxidizing agent ஏன் halogens oxidizing agent இருக்கு halogen belongs to which group halogens belongs to group number 17 they are one electron less for octet right one electron less இருக்கும் right one electron less who is oxidizing agent itself reduces யார் oxidizing agent ன்னு சொல்ல போறோம் itself reduces right தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறவங்க தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணுறவங்க தான் யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரைட்டா தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறவங்க தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தே ஆர் கெய்னிங் ஒன் எலக்ட்ரான் கெயின் எலக்ட்ரான்ஸ் ரைட்டா ஏன் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்க டு அட்டைன் இட்ஸ் ஆக்டெட் ரைட்டா ஆக்டெட் கண்டிஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறாங்க அப்போ why halogen act as a oxidizing agent halogen act as a oxidizing agent their electronic configuration is ns2np5 right அவங்களோட electronic configuration என்ன இருக்கு ns2np5 இருக்கு all the halogens are ready to gain one electron to attain the nearest inert gas configuration பக்கத்தில் இருக்க inert gas மாறுறதுக்காக இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அதனால they are always acting as a oxidizing agent ஸோ அதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா they have high electronegativity and high negative electron gain enthalpy ரைட்டா electronegativity ஜாஸ்தி electron gain enthalpyயும் ஜாஸ்தி அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ரைட்டா மித்ததெல்லாம் காமனாக 2 பாயிண்ட் எழுதணும் ஃபஸ்ட்டு இது எழுதணும் இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரதுக்காக எலக்ட்ரானை ஈஸியாக வாங்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் சரியா ஹை electronegativity அப்படிங்கிறது சரியா mention any two anomalous properties of second period element right mention any two anomalous properties of second period element ஓட முரண்பட்ட பண்புகள் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க ரைட்டா அதுல என்னென்னலாம் முரண்பட்ட பண்பு இருக்கு lithium beryllium forms more covalent compounds unlike alkali and alkaline earth metals generally alkaline and alkali metal alkaline earth metal எல்லாமே என்ன அப்படினா they always have a tendency என்ன பண்ணுவாங்க அப்படினா they always do covalent bonds ரைட்டா covalent they always do ionic bond ரைட்டா ஏனா அவங்கலாம் ஒரு எலக்ட்ரானை கொடுப்பாங்க அல்லது 2 எலக்ட்ரானை கொடுப்பாங்க கரெக்ட் தானப்பா சோடியம் ஃபார்ம் சோடியம் என்னப்பா பண்ணும் சோடியம் கால்சியம்ல என்ன பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் they preferably form ionic bond they usually form ionic bond சரியா ஆனா இங்க இந்த லித்தியமும் பெரிலியமும் யூசுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா செகண்ட் பீரியடில் இருக்கவங்க ஃபார்ம்ஸ் கோவலன்ட் காம்பவுண்ட்
alkaline earth metal இருந்து வித்தியாசமா பண்றாங்க ரைட்டா ஏனா அவங்க என்ன பண்ணுவாங்க ஜெனரலா ionic compound these elements the element of second period have only 4 orbitals 2s and 2p in the valence shell and have maximum covalency of 4 whereas the other members of this subsequent periods have more orbitals in their valence shell and show higher valencies மீதி இருக்கவங்களா higher valency show பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் கிட்ட மட்டும் இந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு 4 ஆர்பிட்டால் தான் இருக்கு 2s ல 1 2p ல 3 இருக்கு ரைட்டா அந்த ஒரு காரணம் தான் reason that is the reason அப்படினு சொல்லிருக்காங்க சரியா ரைட் explain the periodic trend of ionization potential you can expect this question pa இந்த question நாளைக்கு உன்னோட எக்ஸாம்ல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா you can expect this question என்னது ionization potential ஓட ட்ரெண்ட் என்ன along the period எப்படி இருக்கும் along the group எப்படி இருக்கும் ஸோ இந்த question நடத்துறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சைஸை பற்றி சொல்லுவேன் சைஸ் வச்சு தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் இந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும் ரைட்டா along period அதுக்கப்புறம் குரூப் சரியா along the period along the group ஃபஸ்ட்டு சைஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா சைஸ் என்னாகும் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் ரைட்டா எல்லா ட்ரெண்டும் நான் சொல்லிடுறேன் ரைட்டா எல்லா ட்ரெண்டையும் இந்த ஒரே டேபிளில் நான் சொல்லிடுறேன் நான் எழுதுகிற PDF வராது அதனால் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் எழுதி முடிச்ச உடனே சரியா ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் along the period என்னது along the period size என்னாகும் ரைட்டா along the period size என்னாக போகுதுப்பா along the period size என்னாக போகுது along the period நம்ம சைடில் போயிட்டே இருக்கப்ப சைஸ் என்னாகும் along the period size decreases ரைட்டா along the period size என்னாகும் டிக்ரீஸ் ஆகும் இதை நல்லா தெரிஞ்சால் தான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா ரைட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா along the group it increases கீழே வர 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 சைஸ் பெருசாகிட்டே இருக்க போகுது ரைட்டா குரூப்னா ஸ்ட்ரைட்டாக சரியா குரூப்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே பெருசாகிட்டே இருக்க போகுது சைஸ் இப்போ அயனைசேஷன் எனர்ஜி வாங்க ரைட்டா அயனைசேஷன் எனர்ஜி சைஸ் சின்னதாகிடுச்சு ரைட்டா சைஸ் குட்டியாக அவங்ககிட்ட எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நீங்கள் கம்மியான எனர்ஜி கொடுக்கணுமா இல்லை அதிகமான எனர்ஜி கொடுக்கணுமா சைஸ் குட்டியாகிடுச்சுன்னா எனர்ஜி அதிகமாக கொடுக்கணுமா கம்மியாக கொடுக்கணுமா சைஸ் குட்டியாகிடுச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஏன்னா நியூக்ளியஸ் என்ன பண்ணும் சுதாரிச்சுக்கிச்சு நியூக்ளியஸ் சுதாரிச்சிருச்சு நியூக்ளியஸ் என்ன பண்ணும் எலக்ட்ரான் எல்லாம் நல்லா ஹோல்டு பண்ணிக்கும் அவங்ககிட்ட நம்ம பிடுங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த குரூப் அப்போ டிக்ரீசஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன இருக்கும் அலாங் த பீரியட் போக 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 சைஸ் குட்டியாகிட்டே இருக்குது சைஸ் குட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு தேவை அதாவது சைஸ் குட்டியாகிட்டே இருக்குது யாராவது எலக்ட்ரான் கொடுத்தா கபக்குன்னு வாங்கிக்குவாங்க ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலஜன்ஸ் எடுத்துக்கோ ஹாலஜன்ஸ் என்ன பண்ணும் எலக்ட்ரானை ஈஸியாக வாங்குமா கம்மியாக வாங்குமா யோசிக்காமல் டிக்ரீஸ்ன்னு சொல்லக்கூடாது யோசிக்காமல் சொல்கிறீங்க ஒரு செகண்ட் யோசிங்க அதாவது அலாங் த பீரியட் அதாவது லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த பக்கம் போக 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 எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா எலக்ட்ரானை வாங்கிக்கிற டெண்டன்சி இன்க்ரீஸா டிக்ரீஸா கார்பன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஃப்ளூரின் இருக்குது யார் வாங்குவாங்க கார்பன் நைட்ரஜன் ஃப்ளூரின் போக போக இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா தே ஆர் கோயிங் டு கெட் இன்க்ரீஸ் ரைட்டா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப்போ அந்த பக்கம் அடுத்து டவுன் த குரூப்பு பெருசாகிக்கிட்டே இருக்குது நியூக்ளியஸால் புது எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ என்னது இங்கே டிக்ரீசஸ் சரியா ரைட் அடுத்து இன்னொன்று என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி ரைட்டா எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆக போகுது எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது அஃபினிட்டினா லவ் எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது எலக்ட்ரான் அஃபினிட்டினா லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணுறது ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்க போகுது ரைட்டா ஷேர் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்க போகுது ரைட் ஷேர் பண்ணுற கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்க போகுது அலாங் த பீரியட் போகிறப்ப எலக்ட்ரான்ஸை நல்லா ஷேர் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா they will be sharing equally ரைட்டா they will be sharing good ஏன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நல்லா ஹோல்டு பண்ணிக்குவாங்க ரைட்டா இட் இன்க்ரீசஸ் இங்கே டிக்ரீசஸ் சரியா இட் இன்க்ரீசஸ் இங்கே டிக்ரீசஸ் ஜென்ரலாகவே இது பார்த்தீங்கன்னா சைஸு கம்மியாக இருந்தால் இவங்க எல்லாரும் கூட இருப்பாங்க சைஸ் பெருசாக இருந்தால் இவங்க எல்லாருமே சின்னதாக இருப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எஸ் பாட்டு போட்டுன்னு
ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அப்போ இந்த கொஷினில் அலாங் த பீரியட் என்ன இங்கே என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரைட்டா? யூஸ்வலி along the period ionization energy usually increases along the period with few exceptions. அதை விட்டுருங்க. When we move from left to right along the period, valence electrons are added in the same shell at the same time, protons are added to the nucleus. இப்படி எழுதினாலும் ஓகே தான். நான் சொன்ன மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டா? சைஸை வச்சு நீங்கள் எடுங்க. லேப்டாப்பில் எப்படி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா? லேப்டாப்பில் பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுத்து அதுக்கப்புறம் நீ சேவ் பண்ணணும். இல்லைனா ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுறா. லேப்டாப்பில் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரியா? இந்த பாக்ஸ் எழுதக்கூடாது. இந்த வெறும் அயனைசேஷன் எனர்ஜி கிட்ட இந்த பாக்ஸ் எப்படி எழுத முடியும்? இந்த பாக்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்டா? இந்த பாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்கள் எழுத முடியாது. இது வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட் கட் மாதிரி. அடுத்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின்பா. நேற்று இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். நேற்று என்ன பார்த்தோம்? மெக்னீஷியமுக்கும் குரோமியமுக்கும் பார்த்தோம். அதே மாதிரி நிக்கல் அண்ட் அயனும் கேட்பாங்க. ரைட்டா? நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? நிக்கலோட அட்டாமிக் நம்பர். நிக்கல் அட்டாமிக் நம்பர் என்ன? ரைட்டா? நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? குரோமியம் அண்ட் மேங்கனீஸ் நேற்று பார்த்தோம். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? அயனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஸ்ராவணி மேம் வருவாங்கடா 11 மணிக்கு 10th ஸ்டாண்டர்ட் லைவ், 12th ஸ்டாண்டர்ட் லைவ். நிக்கல் 26 28 நிக்கல் 26 28 அதுலேயே டவுட்டா? நிக்கல் 26 28 நிக்கல் 28 அயன் 26. சரியா? இப்போ Ni ப்ளஸ் இருக்குது. ரைட்டா? Ni ப்ளஸ் 28க்கு எப்படி எழுதுனா? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 20 3d8. அப்போ Ni ப்ளஸ் ப்ளஸ்ஸா 2 ப்ளஸ்ஸா? Ni 2 ப்ளஸ். Ni 2 ப்ளஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான் போய்டும். அப்போ யார்? இந்த எலக்ட்ரான் வெளியே போய்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்போ Ni 2 ப்ளஸ்னால் அட்டாமிக் நம்பர் அதே 28 தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் மாறப்போகுது. ரைட்டா? 2s2 2p6. ரைட்டா? 2p6 3s2 3p6 4s2 வராதுல்ல. அப்போ வெறும் 3d8. இதை வேறு எப்படி எழுதலாம்? ஆர்கான் போட்டு 3d8ன்னு கூட எழுதிக்கலாம். ரைட்டா? ஆர்கான் போட்டு 3d8 கூட எழுதிக்கலாம். ஆர்கான் வித் 3d8. அதுக்கப்புறம் அயனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6 Fe3 ப்ளஸ். Fe3 ப்ளஸ்ப்பா. Fe3 ப்ளஸ். Fe3 ப்ளஸுக்கும் அட்டாமிக் நம்பர் 26 தான். அட்டாமிக் நம்பர் மாறாது. எலக்ட்ரானோட கவுண்ட் தான் மாறப்போகுது. சரியா? எலக்ட்ரானோட கவுண்ட் மட்டும் தான் மாறப்போகுது. சரியா? அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5. இதில் 2 எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ AR 3d5 AR 3d5. சரி? AR 3d5. ரைட், வெரி குட். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Magnesium loses electrons successively to form Mg+, Mg2+, and Mg3+ ions. Which step will have the highest ionization energy? உனக்கே தெரியும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அயனைசேஷன் எனர்ஜி சக்ஸஸிவாக அடுத்தடுத்து போக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? எம்ஜியிலேருந்து Mg+. இது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா? Mg+ Mg2+ மாறுது. ரைட்டா? இது செகண்ட் ஸ்டெப். Mg2+ Mg3+ மாறுது. ரைட்டா? தேர்ட் ஸ்டெப். எந்த ஸ்டெப்பில் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும்? விச் ஸ்டெப் will have the highest ionization? அவங்க கேட்டிருக்கிறது விச் ஸ்டெப் will have highest ionization energy. எந்த ஸ்டெப்பு? இட் இஸ் கோயிங் டு பி த தேர்ட் ஸ்டெப்பா? தேர்ட் ஸ்டெப் தான் என்னது? கோயிங் டு பி த ஹையஸ்ட் ionization energy. தேர்ட் ஸ்டெப்.
மூணாவது ஸ்டெப்பில் தான் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆக போகுது, அதிகமாக போகுது. எந்த ஸ்டெப்பில் அப்படின்றத பார்த்துக்கோங்க ரைட்டா. தேர்ட் ஸ்டெப்பில் தான் அயனைசேஷன் எனர்ஜி, அதை நீங்கள் எழுதினா போதும் சரியா. அது தியரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எழுதினா போதும். தேர்ட் ஸ்டெப் will have the highest ionization energy. ஏன்னா IE1 விட IE2 அதிகம், IE2 IE3 தான் அதிகம். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சரி, இங்கே வந்து நார்மலில் இருந்து IE1 வந்திருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், அது எழுதினா போதும் சரியா. ரைட், இதை எழுதிட்டிங்கன்னா தியரியில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ரைட்டா. ஆமாம், ஒய் ஹாலஜன் ஆக்டஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் கொஷினோ ரெண்டாவது கொஷினாக தான் பார்த்தோம் சரியா. ரைட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டி ப்ராக்லி ஈக்குவேஷன். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின் ஆல்சோ சரியா. ஒரு சில கொஷின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த கொஷினில் இதெல்லாம் இருக்குது சரியா. ஏன் ஏஆர்னு போடுறோம், ஏஆர் வந்து ஷார்ட் ஃபார்ம், அவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக ஏஆர் ஆர்கான்னு போட்டுக்கிறோம் அவ்வளோதான். வேணால் நீங்கள் ஏஆர் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். ஒய் 4s2 கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா 2 எலக்ட்ரான் போயிடுச்சுல, அவங்க அதான கொடுத்துருந்தாங்க 2+ன்னு கொடுத்துருந்தாங்களே, அதனால் 4s2 கேன்சல் பண்ணிட்டோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆர்கானுக்கு பதிலாக ஷார்ட்டாக. ரைட், பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைப்போதெசிஸ் ரைட்டா. பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைப்போதெசிஸ் படி பிளாங்க்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா E is equal to h nu அப்படின்னு சொன்னார். அதே இது ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார், E is equal to mc²ன்னு சொன்னார். அப்போ ரெண்டு பக்கமும் E இருக்கா, அப்போ h nu equal to c², mc² எழுதலாம். அப்போ hc by ரைட். இப்போ என்ன பண்ணலாம், நியூ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃப்ரீக்வன்சியா, நியூ இஸ் ஈக்குவல் டு c by lambda ஈக்குவல் டு c² m. அப்போ c கேன்சல் ஆகிடும். அப்போ c velocity is equal to h by lambda வேணும் இல்லை, lambda வேணும் அப்படின்னா lambda இந்த பக்கம் போயிடுச்சுன்னா hc by mcன்னு வரும் ரைட்டா. h by mc புரியுதா, h by mcன்னு வரப்போகுது சரியா. பார்ட்டிக்கல் வர்சஸ் வேவ், அதான் இது பார்ட்டிக்கல். இவர் வந்து பிளாங்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார், பார்ட்டிக்கல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பார், இவர் வேவாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இந்த டெரிவேஷன் எழுதணும் ரைட்டா. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்கேஸ் இஃப் இட் இஸ் மூவிங் வித் அ வெலாசிட்டி v அப்படின்னு நம்ம வச்சுக்கோ ரைட்டா. mcங்கிறது லைட்டோட வெலாசிட்டி. நம்ம வேறு ஒரு பார்ட்டிகளுக்கு தானே கண்டுபிடிக்க போகிறோம், வேறு ஒரு பார்ட்டிகளுக்கு கண்டுபிடிக்கிறனால ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா lambda is equal to h by m vன்னு மாற்றணும் ரைட்டா. mv சி இதுவும் ஒன்று கிடையாது, இங்கே பார்க்குறதுக்கு இது v மாதிரி தெரியும். திஸ் இஸ் நாட் v, திஸ் இஸ் நியூ ரைட்டா. திஸ் இஸ் நியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. நியூ அல்லது velocity v ன்னு வச்சுக்கலாம் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. h by mv, this is valid only when the particle travels at a speed much less than the speed of the light. லைட்டோட ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் ரைட்டா. லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டா. ரைட், ஓகே. போர் ஆட்டம் மாடல். போர் வந்து அவரோட ஆட்டம் மாடலில் என்ன சொல்லியிருக்காரு, போர் வந்து ஒரு ஆட்டம் வந்து இப்படி தான் இருக்குது, இந்த மாடலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். The energies of electron in an atom are quantized. எனர்ஜி இதுதான் அப்படின்னு என்ன பண்ணார் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார் ரைட்டா. ரைட், எனர்ஜி இப்படி தான் இருக்குது, இதுதான் எனர்ஜியோடது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி அவர் சொல்லியிருக்கார். எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கான் ரைட்டா. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்குது. இன் அ சர்டன் சர்க்குலர் பாத் ஆர் ஃபிக்ஸட் எனர்ஜி கால்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட்டால். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானோட வீட்டுக்கு பேர் ஆர்பிட்டால்னு வச்சது போர் தான் ரைட்டா. எலக்ட்ரானோட வீட்டுக்கு பேர் ஆர்பிட்டால்னு வச்சது யார், போர் தான் வச்சார், போர் தாத்தா தான் அப்படி வச்சார் சரியா. ரைட், எலக்ட்ரான் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ சர்டன் சர்க்குலர் பாத் ஆஃப் ஃபிக்ஸட் எனர்ஜி கால்ட் ஸ்டேஷனரி ஆர்பிட் ரைட்டா. என்ன பண்ண போகுது, அதை ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்ல போகிறாங்க. எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட், அதில் மட்டும்தான் சுற்றும், வேறு எங்கே என்ன பண்ணாது, போகாது. in which the angular momentum is equal to mvr. உனக்கே தெரியும் ரைட்டா, angular momentum is equal to mvr of the electron must be equal to a integral multiple of h by 2pi. அதான் என்ன சொல்லிட்டாங்க, இவர் என்னன்னே தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, நம்மால் வேறு லெவலில் போர் தாத்தா அவருக்கே தெரியாமல் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அதுதான் இது என்னது, mvr is equal to h by 2piன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து வந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க, இந்த mvr is equal to nh by 2piன்னு கண்டுபிடிச்சாங்க ரைட்டா. ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆர்பிட் சொன்னார்ல, இன்கேஸ் n is equal to 1ன்னு வச்சுக்கோங்க,
n is equal to 1னா n equal to 1னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுமா ஒரே ஒரு ரவுண்டில் இப்படி தான் போகுமா ரைட்டா ஒரு வேவ்ல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுமா அதாவது என்ன சொல்கிறது ஒரு வேவ் முடிகிறதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுமா இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் n equal to 3 சொல்கிறேன் அப்போ உனக்கு ஈஸியாக புரியும் நம்ம புக்கில் n equal to 3லாம் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் சர்க்குலர் பாத்துன்னு சொன்னார்ல அது போக ஆனால் சர்க்குலர் பாத்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க போர் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ரைட்டா போர் இப்படி தான் சொல்லியிருப்பார் ரைட்டா இந்த மாதிரி இது n equal to 3 n equal to 3னா 3 வேவ் இருக்குமா n equal to 5னா இதே மாதிரி 5 வேவ் இருக்கும் n equal to 6னா 6 வேவ் n equal to 2னா 2 வேவ்ஸ் அப்போ அந்த சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ண 2 வேவ் எடுத்துக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ரைட்டா நம்மால் வெறும் சர்க்குலர் பாத்துன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்து அந்த சயின்டிஸ்ட்டு அதனால என்னமோ சொல்லிட்டு போயிருக்காண்டா அதனால சொன்னது கரெக்டு தான் அதில் என்ன பண்ணியிருக்காரு n equal to நம்பர் ஆஃப் வேவ்ஸ்ன்னு வேறு அவர் என்ன பண்ணார் வேறு லெவலில் சொல்லிட்டு போனார் இது வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரைட்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம NH/2π மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் n equal to 1 2 3 ரைட்டா as long as electron revolves in the fixed stationary orbit it does not lose its energy ஆனால் இந்த எலக்ட்ரான் பையன் சும்மாவே இருக்க மாட்டான் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான்ல இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கப்பயே அடுத்து 4th ஆர்பிட் இருக்குது ரைட்டா இது சர்க்குலர் பார்த்தா இது என்னது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கான் திடீர்னு செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு எங்கே லைட் எனர்ஜி கிடைக்குது இல்லை கொஞ்சோண்டு சத்து கிடச்சிருச்சுன்னா கொஞ்சோண்டு சத்து கிடச்ச உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா படக்குன்னு அடுத்த ரோக்கு போயிடுவானா சத்து போனோடனே திருப்பி மேலேருந்து கீழே வந்துடும் ஸோ அப்போ டில் த எனர்ஜி கெட்ஸ் ரைட்டா டில் இட் கெட்ஸ் எனர்ஜி வர வரைக்கும் ரைட்டா எனர்ஜி கிடைக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா இட் வில் நாட் கோ டு எனி அதர் பிளேஸ் ரைட்டா எனர்ஜி கிடைக்கிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் ரைட்டா எனர்ஜி கிடச்சிருச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போய்டும் எனர்ஜி கிடைக்கலனா திருப்பி கீழே வந்துடுவாங்க அவ்வளோதான் சரியா ஸோ அப்போ however when an electron jumps from higher energy state to lower energy state the excess energy is emitted as radiation அதான் hν அதை தான் வாங்கிட்டு மேலே போனான் ரைட்டா வாங்கிட்டு போனதை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுவான் நல்லா அடி வாங்கிட்டு போவான் திருப்பி அதை கொடுத்துட்டு வந்துடுவான் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஷின் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தேன் ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்பிளைன் வை சிம்பிள் ரைட்டா வெரி வெரி சிம்பிள் முதல் காரணம் அலாங் த பீரியடு சைஸை டிக்ரீசஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்படி பார்த்தோன்னா நல்லா கவனிங்க அந்த ஜென்ரல் கான்செப்ட் பார்த்தோன்னா போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் இப்படி தானே இருக்கு கரெக்டு தானேப்பா ரைட்டா கரெக்டு தானே இப்படி தானே போகணும் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி அயனைசேஷன் எனர்ஜி இப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது சரியா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிஜனை விட நைட்ரஜனுக்கு அயனைசேஷன் எனர்ஜி கூடமா அயனைசேஷன் எனர்ஜி மோர் ஃபார் ஆக்சிஜன் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஆக்சிஜனை விட நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும் இது எக்ஸப்ஷனல் ரைட்டா எக்ஸப்ஷனல் ஏன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா ஏன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்பிளைன் வித் ரீசன் நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா 7 அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 ரைட்டா 2p3 அப்படின்னா என்ன பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் போட்டு பார்க்கலாமா நம்ம இது இப்படி நான் எழுதுறது இதே எழுதுனா கூட போதும்ப்பா நான் இப்போ எழுதி போடுறேன்ல இதை எழுதினாலே உனக்கு தாராளமாக மார்க் கொடுத்துருவாங்க ரைட்டா தியரி எழுத விட ரைட்டா என் அடுத்து ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 8 அப்போ 8 ஆனது 1s2 2s2 2p4 அப்போ இங்கே என்ன வரும் இப்படி ஒரு பாக்ஸு இப்படி இருக்குது 1 2 1 2 3 4 சரியா 1 2 3 4 அப்போ இதுக்கு என்ன ரீசன் ரைட்டா 12th லைவ் ஸ்டார்ட் ஆகும்டா மேம் வந்துடுவாங்க மேம் வந்து இந்த டீமினல் பேட்சில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஷி வில் பி ஜாயினிங் இன் ஃபியூ மினிட்ஸ் ரைட்டா ஃபியூ மினிட்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க சரியா இன் ஃபியூ மினிட்ஸ் மேம் வில் பி ஸ்டார்டிங் த கிளாஸ் சரியா ரைட் நெக்ஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கொஷின் என்ன அப்படின்னப்போ நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் half filled ரைட்டா half filled configuration இது பார்த்தீங்க அப்படின்னா partially filled அப்போ இதுதான் என்னது காரணமே ஸோ half filled is more stable சரியா ரைட்டா half filled is more stable half filled is more stable half filled என்னது more stable
ஆமாம் 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 எஸ் half filled partially filled கவலைப்படாத உனக்கும் திருப்பி அடுத்த வருஷமும் ஷானி மேம் 15 மணி நேரம் எடுப்பாங்க சரியா கவலையப்படாத பப்ளிக் எக்ஸாம் இருந்திருந்தால் நானும் 15 மணி நேரம் எடுத்துருப்பேன் பப்ளிக் இல்லைல்ல நீங்கள் தான் அவ்வளோ தூரத்துக்கு பசங்களும் படிக்கிறதே இல்லை அதனால தான் நம்ம எடுக்கல ஸோ அன்றைக்கி இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் தான் 8 hours அல்லது to 7 hours நம்ம டெய்லி ஒரு நாள் கிளாஸ் வச்சுட்ருக்கோம் சரியா பார்க்கலாம் ரைட் ஸோ இப்போ என்ன அப்படின்னா half filled partially filled half filled is more stable ரைட்டா more stable less stable அதுக்கு என்ன காரணம் because of exchange energy and similarity அதுதான் காரணம் ஸோ half filled தான் காரணம் more stable half filled electronic configuration and it is more stable இது என்ன அப்படின்னா incomplete electronic configuration and requires less ionization energy due to the stability ionization energy is more for nitrogen அவ்வளோதான் அவ்வளோ கவனிக்கிறது கஷ்டமா அதெல்லாம் முடியும் ஒரு லெசனாக அப்படியே படிச்சிட்டோன்னா வேகமாக முடிஞ்சிடும் சரி வாங்க why hydrogen is not placed with halogen ஹைட்ரஜன் ஏன் ஹாலஜனோட நம்ம ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா கவனிங்க ஐ போயிருமா அடுத்த வருஷம் பார்ப்பேன்ல அப்போ பார்த்துக்கிறேன் என்ன ஹைட்ரஜன் ரிசம்பிள்ஸ் மோர் அல்கலி மெட்டல் தேன் ஹாலஜன் ஹைட்ரஜன் என்ன பண்ணுதான் ஹாலஜனை விட அல்கலி மெட்டல்ஸ் மாதிரி தான் ரொம்ப அதிகமாக பிஹேவ் பண்ணுது அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் மச் லெஸ் தேன் தட் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம் எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான் ஹாலஜன்ஸ்க்கு எலக்ட்ரான் மேலே அதிகமான காதல் இருக்குது ஆனால் ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் மேலே அவ்வளோ காதல் கிடையாது அவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்படாது ஹென்ஸ் த டெண்டன்சி டு ஃபார்ம் ஹைட்ரேட் அயான் H- இஸ் லோ கம்பேர்ட் டு த ஹாலஜன் ஹாலஜன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் ஃப்ளூரின்லாம் F-, Cl-, Br-, I- ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடும் வேறஸ் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க சரி இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படி பண்ண மாட்டாங்க ரைட் இன் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட் hydrogen exists in +1 oxidation state in most of these compounds hydrogen exists in +1 state therefore it is reasonable to place the hydrogen group 1 along with the alkali metal ரைட்டா அப்போ இந்த மாதிரி இருக்க காரணத்தினால தான் இது எழுதுறதை விட இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும் இதுதான் மெயினான பாயிண்ட் சரியா இதுதான் மெயினான பாயிண்ட் hydrogen peroxide can function as an oxidizing agent as well as reducing agent ரைட்டா hydrogen peroxide can function as an oxidizing agent as well as reducing agent ரைட்டா hydrogen peroxide என்ன பண்ண போதா can function as an oxidizing agent as well as reducing agent hydrogen peroxide formula என்னது H2O2 இந்த H2O2 என்ன அப்படின்னா OA ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கான் அதே நேரத்தில் ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கான் எப்போ எங்கே சரியா ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம் ரைட்டா அசிடிக் மீடியமில் இருக்கப்ப எப்படி இருக்க போதும் இது H2O2 ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம் அதே இது ரெடியூசிங் ஏஜென்ட் இன் பேசிக் மீடியம் சரியா ரைட்டா ஓகே ரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மட்டும் மறந்துடக்கூடாது சரியா இதை மட்டும் மறந்துடக்கூடாது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் அசிடிக் மீடியம் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் பேசிக் மீடியம் இதை மட்டும் எழுதினாலே போதுமானது இன்கேஸ் நம்மளுக்கு வித் அ சூட்டபிள் எக்ஸாம்பிள்ங்கிற வார்த்தையை கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் ஃபெரஸ் சல்ஃபேட் ரைட்டா FeSO4ஓட H2SO4 ஆசிட் போட்டு அதோட பெராக்சைடு போடுறோம் அப்போ என்ன ஆக போகுது ஃபெரிக் சல்ஃபைடு வரப்போகுது அதே இது இங்கே KMnO4 H2O2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு MnO2 வரப்போகுது சரியா திஸ் இஸ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் சரியா திஸ் இஸ் த 2 எக்ஸாம்பிள் ஓகேவா வருவாங்கடா டே இருங்கடா தீமினல் பேட்சில் இருக்காங்க வருவாங்க சரியா ரைட் நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பீரியாடிக் டேபிள் இப்போ தானே நம்ம பார்த்தோம் ஸோ அதே தான் அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க ஏன் அங்கே ப்ளேஸ் பண்ணலன்றதுக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கும் சேம் தான் ஒன்று தான் ஓகேவா ரைட் ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா ஹைட்ரஜன் இன்ட்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன் எப்படி பேரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுவோம் ரைட்டா பேரா ஹைட்ரஜனை எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுவோம் பை பாசிங் அன் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ரைட்டா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பாஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் இதை கண்டுபிடிக்க முடியும் பை எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஒரு நிமிஷம் இருங்க ரைட் சரியா இப்போ பார்த்திங்க அப்படின்னா பை பாசிங் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம் ஹைட்ரஜனுக்குள்ளே கரண்ட் அதிகமாக பாஸ் பண்ண போகிறோம் அடுத்து அதே இது பார்த்திங்க அப்படின்னா
by heating more than 800 degrees Celsius. 800 degrees Celsius தாண்டி நம்ம ஹீட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா by mixing with paramagnetic molecule such as O2, NO and NO2. ரைட்டா? அதான் வச்சிரும் சார், வைக்கலன்னா என்ன, நான் வச்சிடறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. we will do it சரியா? by treating with nascent atomic hydrogen. நீ 12th போவேல, அப்போ வேறு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமாக மீட்டிங்லாம் இருக்கும் சரியா? அவ்வளோதான். by treating with nascent hydrogen. nascent hydrogen என்னது? சிங்கிள் ஹைட்ரஜன் ரைட்டா? இப்படி எழுதணும். nascent hydrogenனா இப்படி எழுதணும். அட்டாமிக் ஹைட்ரஜன் தான் nascent hydrogen சொல்லுவாங்க ரைட்டா? ரைட். அடுத்து, do you think that heavy water can be used for drinking purpose? heavy water நம்ம குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா? the rate of reaction involving D2O are slower than that of involving H2O ரைட்டா? H2O ரியாக்ட் பண்ணுற நம்ம உடம்புக்குள்ள தண்ணி குடித்த உடனே தண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கணும், உடனே ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எனர்ஜி தேவையோ, எங்கெல்லாம் மினரல்ஸ் தேவையோ, எங்கெல்லாம் நம்மளோட செல்லெல்லாம் டீஹைட்ரேட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்குலாம் வாட்டர் போய் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த இடத்துல இட் ஹாஸ் டு ரீஹைட்ரேட் எல்லாத்தையும் பண்ணணும். பட் வேறஸ் D2O என்ன அப்படின்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அது டிசால்வ் ஆகுறது, அது ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது எல்லாத்துக்கும் டைம் ஆகுது. அப்போ ரியாக்ஷன்ஸ் நடக்கலை, நம்மளோட செல்ஸ் எல்லாம் அதை பார்த்தா புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறனால இட் ஜஸ்ட் அவாய்ட் த ரியாக்ஷன். அப்போ நார்மலாக நம்ம உடம்புல நடக்க வேண்டிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே ஸ்டாப் ஆகுது ரைட்டா? பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். த என்சைம் மே தென் லூஸ் தேர் எபிலிட்டி டு கேட்டலிசிஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். என்சைம்ஸ் உருவாகாது, பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது. The heavy water will interfere and disturb the biological process, not suitable for drinking purpose. அதனால் இது என்ன பண்ணக்கூடாது, நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா? சரியா? ரைட். அடுத்து, வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்? கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்பா. வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ். கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது ரைட்டா? அதாவது கார்பனை எடுத்துகிட்டு போய், கார்பன்னா என்னது, கறிக்கட்டை, புரோட்டாக்கள் ஞாபகம் இருக்கா? புரோட்டா சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய கல்லில் தானே அடுப்பு எரிப்பாங்க. அந்த புரோட்டா கல் இருக்குல்ல, அந்த புரோட்டா கல்லில் இருக்கக்கூடிய கார்பன் அதில் டைரெக்டாக வாட்டரை போடுறாங்க ரைட்டா? டைரெக்டாக வாட்டரை போடுறாங்க ரைட்டா? டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அரௌண்டு 4000 டிகிரி செல்சியஸ் என்னமோ இருக்கும். 4800 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும் ரைட்டா? 1000 டிகிரி செல்சியஸ் நல்லா கற்றுன்னு கங்கு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, அதில் போய் தண்ணி ஊற்றுறாங்க ரைட்டா? ரைட்டா? அப்போ என்ன ஆக போகுது, இட் வில் பிகம் CO ப்ளஸ் H2O கேஸாக கிடைக்கும். இந்த வாட்டர் கேஸ் ரைட்டா? இந்த வாட்டர் கேஸ் கிடச்சிருக்கல, இவனை தூக்கிட்டு வந்து திரும்ப ரியாக்ட் பண்ணுறப்ப we will get carbon dioxide and hydrogen சரியா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா they will become carbon dioxide and water. இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 400 டிகிரி செல்சியஸ் ரைட்டா? இது 400 டிகிரி செல்சியஸ். இந்த கார்பன் மோனாக்சைடு ஆஃப் வாட்டர் கேஸ் கேன் பி கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற முடியும். மிக்சிங் த கேஸ் மிக்சர் வித் more steam at 400 degree Celsius and passed over a shift converter containing iron copper catalyst right? iron copper catalyst போட்டு இதை நம்ம பண்ணும்போது this reaction is called water gas shift பண்ணுறனால இது பேர் என்னது, water gas reaction, water gas shift reaction. ஸோ உங்கள்கிட்ட water gas reaction கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது எழுதணும், this is water gas reaction. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ரைட்டா? வாட்டர் கேஸ் ரியாக்ஷனா அல்லது வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷனா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா? அவாய்ட் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன், அவாய்ட் தான் பண்ணணும் ரைட்டா? நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். அடுத்து, why sodium hydroxide is much more water soluble than chloride? சரியா? much more water soluble. மீட்டிங் ஆஃப்லைன்லாம் இல்லை, ஆன்லைன் தான். ஓகே ரைட். போய் படிச்சுடுவாங்க ரைட்டா? படிங்க. ஓகே ரைட். இன்னும் எத்தனை கொஷினா? இன்னும் பாதி கூட வரல. மேம் லைவ் வருவாங்கடா, வருவாங்க. மேம் லைவ் ஆரம்பிச்சிட்டாங்கடா 12th. 12th மேம் லைவ் ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. மேம் ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் மேம் வந்துட்டாங்க சரியா?
இந்த டாப் 100 கொஷின் மட்டும் படித்தா போதுமா? எஸ், அதை மட்டும் படிங்க. அதையாவது படிச்சுட்டு போங்க. எஸ், அதை மட்டும் படித்தா போதும். படிங்க. NaOH plus H2O gives Na plus OH minus. Sodium hydroxide is much more water soluble than sodium chloride. அதாவது NaOH ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தண்ணியில் வந்து உப்பு போட்ட உடனே கரைஞ்சிருது, அப்போ அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரையணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், NaOH விட சரி NaCl விட நம்ம யூஸ் பண்ணுற உப்பை விட NaOH தான் மோர் சால்யூபிளாக, ரைட்டாக மோர் சால்யூபிள். ஏன்? திஸ் ரியாக்ஷன் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னானது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுற ரியாக்ஷனு. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட் இன்டூ அக்வஸ் மீடியம், ரைட்டா? ஒரு ஸ்ட்ராங் பேஸ் என்ன ஆகும் அப்படின்னா அக்வஸ் மீடியமில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட். அப்போ தண்ணிக்குள்ளே போட்ட உடனே கட 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 கடன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? The heat evolved increases the stability. Heat evolved என்ன பண்ண போகுது? Increases the stability. This phenomena is strong enough to prove that sodium hydroxide crystals are readily dissolved in water. நார்மலாக நம்ம கையில் வச்சாலே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பொல உருகி தள்ளிடும், சரியா? அது ஈஸியாகவே உருகிடும். NaCl is geologically stable. NaCl வந்து ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஏன்னா அது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட். இஃப் kept dry, அதை நம்ம ட்ரையாக வச்சுருந்தா அது பயங்கர ஸ்டேபிளாக இருக்கும். It will remain a free flowing solid for years. பல நூற்றாண்டுகளுக்கு அது அப்படியே இருக்கும். உப்பு கெட்டு போய் பார்த்துருக்கியா? உப்பெல்லாம் கெட்டு போகவே போகாது, அப்படியே கன் மாதிரி நிற்கும். வாட்டர் கேன் டிசால்வ் NaCl பிகாஸ் Na plus ions are attracted by OH minus in water and Cl ions are attracted by H plus in water. Does not increase the temperature. NaCl நீங்கள் தண்ணியில் கரைக்கிறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது, அதனால இது வந்து ஒரு பெரிய ஃபாஸ்ட் ரியாக்ஷன்னு சொல்ல முடியாது. வேற இங்கே ஃபாஸ்ட் ரியாக்ஷன்னு சொல்ல முடியும், சரியா? அவ்வளோதான். அது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எக்ஸோதெர்மிக், அவ்வளோதான். பாருங்கள், NH3H2HF. In order to increase the magnitude of hydrogen bonding, explain the basis for your arrangement, ரைட்டா? என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் பாண்டிங் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்க போகுது? ஹெச்எஃப்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஹெச்சும் சின்னது, எஃப்பும் சின்னது, ரெண்டு பேரும் சின்னதாக இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா என்ன பண்ணுவாங்க? ஒட்டிக்குவாங்க, ரைட்டா? ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? நல்லா ஒட்டிக்குவாங்க. ஸோ அப்போ இட் இஸ் HF, அதுக்கப்புறம் H2O, அதுக்கப்புறம் NH3. The extent of hydrogen bonding depends upon electronegativity. இந்த எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கிறது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்து. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னதுப்பா? டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரான், ரைட்டா? டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரான், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுற டெண்டன்சியை பொறுத்து தான் இருக்க போகுது. அண்ட் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அவைலபிள் ஃபார் பாண்டிங், ரைட்டா? ஹைட்ரஜன் பாண்டிங் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து. ஹைட்ரஜன் ரொம்ப பக்கத்தில் குட்டியாக அவைலபிளாக இருக்குது, ஃப்ளூரினும் குட்டியாக இருக்குது. ரெண்டு குட்டியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை பற்றி தானே கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ஃப்ளூரின் ஆக்சிஜனில் இன்க்ரீஸ் பண்ணுறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரஜனுக்கு தான் தெரியும், ரைட்டா? நைட்ரஜன் ஆக்சிஜன் அதுக்கப்புறம் இருக்கும், அதனால் H2O and NH3, சரியா? அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டர் தேன் அல்கலி மெட்டல்ஸ். ஏன் அல்கலி மெட்டலை விட அல்கலைன் எர்த் மெட்டல் ரொம்ப ஹார்டாக இருக்குது, சரியா? பசங்களா கவனி, இப்போயும் கவனிக்கலைன்னா உன்னால் கண்டிப்பாக மார்க் வாங்க முடியாது. கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறது கவனிக்கணும். அதில் என்ன இருக்குது, எதுக்காக இந்த கொஷினை உட்காந்து 100 கொஷின் வேலை மெனக்கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்போயும் நீங்கள் கவனிக்கலை, இப்போயும் நீங்கள் புரிஞ்சுக்கலை, இப்போயும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ கைஸ். யாராலும் எதுவும் பண்ண முடியாது, சரியா? நோ, நத்திங். வாங்க, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல் ஆர் ஸ்மால். அல்கலைன் எர்த் மெட்டல் வந்து ஸ்மாலாக இருக்கும், ரைட்டா? ஏன்னா அலாங் த பீரியடு சைஸ் டிக்ரீசஸ், சரியா? அப்போ அண்ட் தேர் டென்சிட்டி ஆர் லார்ஜர் தேன் தோஸ் ஆஃப் அல்கலி மெட்டல். இதை விட இதோட டென்சிட்டி எப்படி இருக்குமா? டென்சிட்டி அதிகமாக இருக்கும் போது, டென்சிட்டி அதிகமாக நல்ல பக்கத்தில் இருக்குது, ரைட்டா? ஓகேவா? பக்கத்தில் இருக்க போது அப்போ என்ன பண்ண போகிறாங்க? இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். அல்கலைன் எர்த் மெட்டல் என்னது? ஃபஸ்ட்டு குரூப்பு, அதாவது லித்தியம் பெரிலியம், அதுக்கப்புறம் லித்தியம்க்கு அப்புறம் என்னது? சோடியம், இந்த பக்கம் பொட்டாசியம், கால்சியம், இந்த மாதிரி இருக்குல்ல, இது குரூப் 1. இதான் என்னது? அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி எர்த் மெட்டல் யார்? இவங்க. ஏன் இவங்களோட இவங்க ஹார்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் போக போக சைஸ் சின்னதாகும், அப்போ இவங்க குட்டியாக இருப்பாங்க. குட்டியாக இருக்கப்போ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்க போது அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஹேவ் க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். க்ளோஸ் பேக்டு நல்லா நெருங்கி பொதிந்த அமைப்பு. க்ளோஸ்னால் பக்கத்தில் அர்த்தம். நல்லா ஸ்ட்ராங்காக பக்கத்தில் க்ளோஸ்டாக இருப்பாங்க. ஜென்ரலி அல்கலைன் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட்.
yet less than that of alkali metals. This is because metallic bonding in alkaline earth metal are stronger than alkali metals. இவங்களை விட இவங்களுக்கு மெட்டாலிக் பாண்டிங் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட்டா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால பயங்கர ஸ்ட்ராங்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்ன? டிஃப்யூஷன் எஃப்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. யார் யாருக்கெல்லாம் இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்கூலில்? ரைட்டா, யார் யாருக்கெல்லாம் இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் எழுதியிருக்கேன் இந்த வருஷத்தில்? ஜெயலக்ஷ்மி கன்னியப்பன், என்ன டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் இதில் கேட்டிருக்காங்களா? ஓகே, 2 times கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்கூலில். ஓகே, ரைட். அதனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, நீங்கள் எழுதியிருக்கீங்க. ரைட், ஓகே. Diffusion is the spreading of molecule of substance throughout a space or a second substance. Right? Diffusion is the spreading of molecules of a substance throughout a space or a second substance. Right? ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லாவோ அல்லது ஒரு இதுலேருந்து இன்னொருதுக்குள்ளே போகிறது. எஃப்யூஷனுங்கிறது ஒரு சின்ன ஹோல் வழியாக இந்த மெம்பரன் இன்டு அ இவாக்குவேட்டட் ஏரியா, காற்றே இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓட்ட வழியாக புகுந்து போகிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், எஃப்யூஷன்னு சொல்ல போகிறோம். சரியா? அடுத்து, diffusion refers to the ability of gases to mix with each other. Right? Diffusion refers to the ability of gases to mix with each other. Right? ரெண்டு பேர் மிக்ஸ் ஆக போகிறாங்க. ability of gas travel through a small pinhole. சரியா, சின்ன ஓட்ட வழியாக ஒரு கேஸ் ட்ராவல் பண்ணுறது தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம எஃப்யூஷன்னு சொல்ல போகிறோம். spreading something such as brown tea liquid spreading throughout the water in a cup. டீ கப்பில் என்ன பண்ண போகிறேன், அதாவது தண்ணி இருக்குது, தண்ணியில் நான் வந்து டீயை ஊற்றுறேன், அப்போ என்ன பண்ணுறது, அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமா, அதை டிஃப்யூஷன்னு சொல்ல போகிறோம். எஃப்யூஷன் என்னது, சோப் ஸ்டார்ட்ஸ் பபிளிங் அவுட் ஃப்ரம் த பக்கெட் ஆஃப் வாட்டர். ரைட்டா, பபிள்ஸ் என்ன பண்ண அப்படியே உள்ளேருந்து வெளியே வருதுல, அது என்ன பண்ண போகிறோம், நம்ம எஃப்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன்னா காற்று உள்ளேருந்து வெளியே வருது, உள்ளேருந்து காற்று வெளியே வருது, பபிள்ஸாக வருது, அவ்வளோதான். ஐடியல் கேஸ்னா என்ன, ரியல் கேஸ்னா என்ன, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஏதாவது 2 டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணலாம் உங்கள் ஸ்கூலில் கேட்கலாம். சரி, சாரி, உன்னோட கொஷின் பேப்பரில் 2 டிஃப்ரென்ஸ் கொஷின் கேட்கலாம். சரி, 2 டிஃப்ரென்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஐடியல் கேஸஸ் ஒபே ஆல் கேஸ் லாஸ். ரைட்டா, ஐடியல் கேஸ் ஒபே ஆல் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ரைட்டா, ஆல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து எல்லாமே இருக்க போகுது. ரியல் கேஸஸ் obey laws only at low pressure and high temperature. ரைட்டா, ரியல் கேஸ் என்ன பண்ணுமா, ஐடியல் கேஸ் ஒபே பண்ணாது. எப்போ மட்டும்தான், அட் லோவர் ப்ரெஷர் அண்ட் ஹையர் டெம்பரேச்சரில் மட்டும்தான். இது இமேஜினரிப்பா, இது உண்மையே கிடையாது, இது ஒரு டூப்ளிகேட், இது ஒரு போலி, இது ஒரு பொய், இது ஃப்ராடு, உண்மை கிடையாது இது. The volume occupied by the molecule is negligible as compared to the total volume occupied by the gas. The volume occupied by the molecule is நெக்லிஜிபிள். அதோட வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது, அதுக்கு வால்யூமே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க. ரைட்டா, வால்யூமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, மேஜராக சொல்லுவாங்க. இந்த வால்யூம் ஆக்குபைட் பை த மாலிகுல் இஸ் நாட் நெக்லிஜிபிள் அஸ் கம்பேர்ட் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ். இது வந்து என்னது, நாட் நெக்லிஜிபிள், உள்ள கேஸ் இருக்குது. ஏன்னா அது உண்மை, இது பொய். இவன் பொய் பேசுகிறான் கேப்டன், இவன் பொய் பேசுகிறான். இங்கே என்ன அப்படின்னா இது உண்மை, அப்போ வால்யூமும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் among the molecule are negligible. ரைட்டா, மாலிக்யூல் நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது. ரைட்டா, ரைட்டா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ண போகுது, ரொம்ப கம்மியாக. ரைட்டா, the force of attraction among the molecule are negligible. The force of attraction are not negligible. இங்கே ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்களோட என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பின்னி பெனஞ்சு ஒட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PV is equal to nRT, அதுக்கு ஒபே பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் டேர்மோட இருக்கிற வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனோட அதோட இருக்கிறத ஒபே பண்ண போகிறாங்க. சரியா, PDF கிளாஸ் முடியோட்டு தரேன், இப்போ கிளாஸ் முடியோட்டு தரேன். சரியா, ரைட். ரைட், இது ஒரு 4 கொஷின் இருக்குது இந்த 6th சாப்டரில். இந்த 4 கொஷினில் கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி கொஷின். ரைட்டா, இந்த கொஷினில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏரேட்டட் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேலுக்காஸ் இருக்கணும், பேராஷூட் ஏன், லிக்விட் அமோனியா பாட்டில் ஏன் மெதுவாக திறக்கணும், டயர் ஏன் ஃபில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த 4ல் ஏதாவது ஒரு கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெறும் வாட்டர் கேஸ்ன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இருக்க கொஷின் தான் எழுதணும். சரியா, ரைட். இன் ஏரேட்டட் வாட்டர் பாட்டில் CO2 gas is passed through aqueous solution
under pressure, since the solubility of gas water is not very high. Usually gas water la solubility ரொம்ப கம்மி. But அதே இது நான் ஹை ப்ரெஷர் கொடுத்து நல்லா அமைக்கி ப்ரெஷர் கொடுத்து வச்சேன்னா அப்போ அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய கேஸை என்னால் உள்ளே கரைச்சி வைக்க முடியும். சரியா? சம்மர் சீசனில் வெயில் அதிகமாக இருக்கப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளே கரைஞ்சிருந்த கேஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக மேலே வருது. அப்படியே அது மேலே வந்து என்ன பண்ணுது? அது அந்த இருக்க கேப், கொஞ்சோண்டு கேப் இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்ப்ரைட் பாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சோண்டு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் எவ்வளோ தூரத்துக்கு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கேப்பில் என்ன பண்ணுது? அந்த கேஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த பாட்டிலால் தாங்கவே முடியாத அளவுக்கு உள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சுன்னா பூம், அவ்வளோதான், டமால்னு வெடிச்சிடும். சரியா? டமால்னு வெடிச்சிடும். So, in summer, solubility of gas and water likely to decrease since rise in temperature decreases solubility. Pressure become too high, the glass will not be able to withstand, so the bottle may explode. To avoid this, bottles are kept under water. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாட்டிலாம் என்ன பண்ணுறாங்க? எப்பயுமே தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க. ரைட்டா? தண்ணிக்குள்ளே வச்சுருக்கப்போ என்ன பண்ணாது? நம்மளுக்கு டெம்பரேச்சர் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. ரைட்டா? தண்ணிக்குள்ளே வச்சுருக்கப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணாது? பெருசாக இன்க்ரீஸ் ஆகாதுல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ரைட். அடுத்து, லிக்விட் அமோனியா பாட்டில் இஸ் கூல்டு பிஃபோர் ஓப்பனிங் த சீல். யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் லிக்விட் அமோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. லிக்விட் இருக்குது, அதாவது ஒரு கேஸை லிக்விடாக மாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும்? ரைட்டா? ஒரு கேஸை லிக்விடாக மாற்றணுன்னா ஹை ப்ரெஷரில், ரைட்டா, கேஸை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே போட்டு திணிச்சு கஷ்டப்பட்டு உள்ளே திணிச்சு பயங்கரமான ஒரு ஹை ப்ரெஷரில் வச்சுருக்கேன். உள்ளே பயங்கர கோவத்தில் இருக்காங்க அமோனியா இப்படி லைட்டாக திறந்தனாலே எங்கடா கேப் கிடைக்கும்னு வெளியே வர்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லைட்டாக திறந்தோடனே பயங்கரமாக அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பாட்டில் வெடிச்சு தெரிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறேன்? ப்ரெஷரை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னு இந்த ரூம் டெம்பரேச்சரை விட இந்த பாட்டிலோட டெம்பரேச்சரை குறைக்கிறேன் பை கூலிங் இட். ரைட்டாக? என்ன பண்ணுறேன்? பை கூலிங் இட். ரைட்டா? என்ன பண்ணுறேன்? இதாக கூல் பண்ணுறேன். நல்லா சாந்தமாக கூல் பண்ணுறேன். கோவப்படாத பொறுமையாக இரு அப்படின்னு என்ன பண்ணுறேன்? நான் கோவப்படாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக இதை என்ன பண்ணுறேன்? நல்லா டெம்பரேச்சர் என்ன பண்ணுறேன்? கூல் பண்ணுறேன். டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷரும் குறைஞ்சிரும்ல, டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷரும் குறைஞ்சிரும்ல. ரைட்டா? நான் அனுப்புகிறேன், முடிகிறப்ப ஞாபகப்படுத்தினா அப்படியே அனுப்பிச்சிடுறேன். சரியா? லிக்விட் அமோனியா பாட்டில் கண்டெயின் தி கேஸ் அண்டர் வெரி ஹை ப்ரெஷர். உள்ள வெரி ஹை ப்ரெஷரில் இருக்கும். பாட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா the sudden decrease in pressure will leads to increase in the volume of the gas cause the breakage of bottle. அப்போ கூல் பண்ணுறப்ப cooling decreases vapor pressure and maintains the liquid in same state. Hence the bottle is cooled before opening. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதனால தான் பாட்டிலை முன்னாடியே கூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, த டயர் ஆஃப் அன் ஆட்டோமொபைல். யூஸ்வலாக இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். காற்று அடிக்கிறோம் நம்ம. சரியா? இப்போ குளிர்காலம், குளிருது ரொம்ப. குளிர்காலத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம தண்ணி காற்று ஃபில் பண்ணுறோம். இதில் குளிர்காலத்தில் நம்ம காற்று ஃபில் பண்ணுறோம். குளிர்காலத்தில் ஃபில்லிங் த ஏர். ரைட்டா? குளிர்காலத்தில் கேமரா படுத்துருச்சா? இருங்க கேமரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பேய் வந்துருச்சு. எஸ், கோஸ்ட் பேய் வந்துருச்சு. என்ன? ரைட். சரியா? சரி பண்ணியாச்சு. கோஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. சரியா? ரைட். இப்போ போகலாம். நம்ம இப்போ திரும்ப நம்ம பண்ணலாம். ரைட்டா? கோஸ்ட் வேணுமா? நான் என்ன அதெல்லாம் அது உண்மையிலே இருக்கான்னு தெரியல. நானே அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. இது என்னென்னே தெரியல. ஆக்சுவலாக டஸ்ட்னால இப்படி இருக்கா, எதனால் இருக்குன்னே தெரியல. இந்த கேமரா திரும்ப ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்குது. சரி, இப்போ எக்ஸாம் டைமில் நான் வந்து இந்த சப்போர்ட் டீம் கிட்டே சொன்னேன்னா அவங்க உட்காந்து 2 நாள் இல்லை 1 நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேருந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நான் சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இப்போ வேண்டாம், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம். 11th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலான்னு அதான் விட்டுட்டேன். சரியா? ரைட். The tire of an automobile is inflated
to slightly lesser pressure in summer than in winter, ரைட்டா? ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காற்றடிக்கிறோம் சரியா? டயரில் காற்றடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குளிர் காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆக போகுது, நிறைய காற்று நம்ம அடிக்கலாம். ஏன்னா குளிர்காலத்தில் யாரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கப்போ ப்ரெஷர் என்ன பண்ணும், கம்மியாக இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு வந்து நான் பயங்கரமாக வெயில் அடிக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டேன். அப்போ என்னாகும், உள்ளே இருக்கக்கூடிய டயரில் இருக்கக்கூடிய கேஸு டெம்பரேச்சர் மூலமாக ஹீட்டாக கோவம் வருது. அதுக்கு சூடு தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறது, அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பட்டாருன்னு என்ன பண்ணும், வெடிச்சிடும். பர்டிகுலர் திரும்ப பேசுற நீ செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி ஆகிட்டு இருக்கு. சரியா? ரைட். பேய் வேலை பார்க்குதா? சரி பண்ணும். அதனால் என்ன பண்ணணும், அப்போ வின்டர் சீசனை விட சம்மர் சீசனில் நம்ம என்ன பண்ணணும், எப்போயுமே கேஸை கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணணும். வின்டர் சீசனில் நிறைய ஏர் ஃபில் பண்ணலாம். வேறு சம்மர் சீசன் யூ ஹேவ் டு ஃபில் லிட்டில் Am I audible? ஓகேவா? இன்றைக்கி நாளே சரியில்லையா என்னன்னு தெரியல, என்ன நடக்க காத்திருக்கோ தெரில. இதே மாதிரியே போச்சுன்னா சாயங்காலம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓபிஎஸ்சில் நம்ம வந்து நான் வீட்டிலேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன்ல, சின்ன கேமரா எடுப்போம், லேப்டாப்லேயே எடுப்போம். லேப்டாப்பில் எடுத்தால் க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, உனக்கு இருக்குண்டா எகத்தாலும் ஏண்டா டே. சரியா? சம்மர் சீசனில் ஏன் கம்மியாக பண்ணணும்னு பார்த்துட்டு எடுத்து சைஸ் ஆஃப் த வெதர் பலூன். வெதர் பலூன் ஆனது இந்த பெரிய பெரிய ராட்சஸ பலூன்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும்ல. பிகம்ஸ் லார்ஜர் அண்ட் லார்ஜர் அஸ் இட் அசன்ஸ் அப் டு லார்ஜர் ஆல்டிடியூட். ரைட்டா? மேலே போக 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 அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு, ரைட்டா? மேலே போக 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 அந்த பலூன் பெருசாகிட்டே இருக்கான். மேலே போக 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 ப்ரெஷர் என்னாகும், வாட் ஹேப்பன்ஸ் வென் இட் goes up? சரி, எனக்கு பதில் சொல்லுங்கடா. மேலே போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகுமா? மேலே போக 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 ப்ரெஷர் டிக்ரீசஸ். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் என்ன ஆக போகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்ன ஆகும், ப்ரெஷர் டிக்ரீசஸ் வால்யூம். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனால் வால்யூம் என்ன ஆக போகுது, கூட போகுது. ரைட்டா? ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? when the pressure decreases volume increases. அப்போ மேலே போக போக பலூன் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், குப்பு 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 குப்புன்னு பலூன் பெருசாகிடும். அவ்வளோதான் ரீசன். இதெல்லாம் நீனா ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்டா? when the balloon goes higher and higher the temperature drops, pressure also drops. pressure drop ஆகிறனால volume increases. so because of volume increases the ball becomes larger and larger. அவ்வளோதான். இதெல்லாம் உன்னோட ஓன் நோட்ஸில் நீனா எழுதிக்கலாம். ரைட்டா? aerosol cans
carry clear warnings of heating the can. Why? ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Because most of the aerosol can have a several ounces of propellant. ரைட்டா? நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம்ல பாடி ஸ்ப்ரே சென்டரில் இருக்காது ஜென்ரலாக பாடி ஸ்ப்ரேலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப எப்படி உள்ளேருந்து கேஸ் வருது? நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் ஓப்பனிங் த மவுத். ரைட்டா? நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால மவுத் தான் ஓப்பன் ஆகுது. அப்போ உள்ளே இருக்கிறது வெளியே வரணும்ல. ஸோ அதில் எப்பயுமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ரொப்பலண்ட் கேஸ்ன்னு இருக்கும். உள்ளே இருக்க கேஸை உள்ளே அமுக்கி ஏரோசல்ங்கிறது நம்ம பாடி ஸ்ப்ரேலாம் கூட சொல்லலாம். ஜென்ரலாக ஏரோசல் கேன்ஸுங்கிறது பாடி ஸ்ப்ரே பெயிண்டிங்கு இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் ஏரோசல்னு சொல்லலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து வரணும்ல. ஸோ அப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த கேஸை அந்த டியூப் வழியாக ப்ரெஸ் பண்ணி வெளியே அனுப்பணும். அப்போ அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரொப்பலண்ட் கேஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகுது? கம்ப்ரெஸ் பண்ண போகுது. சிலிண்டரில் இருக்குமா? சிலிண்டரில் பெருசாக இருக்காது, பட் இந்த ப்ரொப்பலண்ட்லலாம் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்துலேயுமே ரைட். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நம்ம காலி ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டாலும் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும்? கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும். நார்மலாக நீ பவுடர் பார்த்துருக்கியா? பவுடர் பாட்டிலோ அல்லது பவுடர் டப்பா அந்த பாக்ஸில் பாட்டிலெலாம் பார்த்தேன்னா நீ அது பவுடர் காலியானதுக்கப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணனா நல்லா புடுக்கு இருந்தா இப்படி இருக்குல்ல, இப்படி கம்ப்ரெஸ் பண்ண முடியும், நம்மளால் இப்படி அமுக்க முடியும். ரைட்டா? அதே இது பாடி ஸ்ப்ரே பாட்டில் தீந்து போச்சுனாலும் அதை நீ ஒன்றால் என்ன பண்ண முடியாது? கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அது மெட்டலுங்கிறனால இல்லை, லைட்டாக கூட கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டில் த ப்ரெஷர் வில் பி ப்ரெசன்ட் இன்சைட் இட். உள்ளுக்குள்ளே இன்னும் என்ன பண்ண போகுது? ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ரைட்டா? ரைட்டா? உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ when exposed to flame, அப்போ ஃப்ளேமில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளாஸ்ட்டு டமால் வெடிச்சிடும். அவ்வளோதான், அதுதான் காரணம். சரியா? வயலண்ட்லி இன்டு த லார்ஜ் ஃபயர் பால்ஸ். ரைட்டா? பெரிய பெரிய தீ குழம்புகளாக, தீ பிழம்பா, தீ பந்துகளாக வெளியே வரும். அவ்வளோதான். ரைட்டா? ஃப்ரேம் ட்ராப் ஆகுதா? என்னடா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது? என்ன ஃப்ரேம்டா? எனக்கு புரியவே இல்லைடா. என்ன ஃப்ரேம்டா? அடுத்து சரியா? predict the feasibility of the reaction. ரைட்டா? feasibility of the reaction என்னது? both delta H and delta S positive. ரைட்டா? both delta H and delta S positive. ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ என்னது? the reaction is not feasible. ரைட்டா? ரெண்டு பேருமே இதோட ஃபார்முலா என்னது? delta G is equal to delta H minus T delta S. ரைட்டா? delta G யோட வேல்யூ எப்பயுமே நெகட்டிவில் இருக்கணும். ரைட்டா? இவங்க வேல்யூ நெகட்டிவில் இருக்கணும்னா இப்போ இதுவும் பாசிட்டிவ்னா பெருசாக வித்தியாசம் இருக்கா? ரைட்டா? the reaction is not feasible. கிடையாது. இதே இது both delta H and delta S are negative. இதுவும் நெகட்டிவ்னா அப்போ என்ன பண்ணாது? எனக்கு the reaction is not feasible. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் நடக்காது. ஆனால் delta H decreases. இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? வேல்யூ மைனஸில் இருக்குது. அதான் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடும். அப்போ மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெல்டா ஜி நெகட்டிவில் வரும். தட் இஸ் த ஃபீஸபிள் ரியாக்ஷன். அப்போ தான் அதை நம்ம ஃபீஸபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கான். எனக்கு கரெக்டாக தானடா இருக்குது. சரி பார்த்துக்கலாம் என்னென்னு. ரைட். அடுத்து பான்-ஹைபர் சைக்கிள். ஸோ இது வந்து ஈவினிங் 5 மார்க்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? NaCl வச்சு சொல்லித்தரேன் பான்-ஹைபர் சைக்கிள். சரியா? பான்-ஹைபர் சைக்கிள் ஈவினிங் சொல்லித்தரேன். அடுத்து why alkaline earth metals are harder than alkaline. இதை அப்போதே பார்த்துட்டோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இன்டர்னல் எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. சரியா? எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக நீ எழுதிடலாம். ரைட்டா? எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா சூப்பர் ஈஸியாக நீ என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். சரியா? எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா the internal energy of the system is an extensive property. internal energy முதனது extensive property and it is a state function. இதெல்லாம் வார்த்தை மட்டும் எழுதினா போதும். கீ பாயிண்ட். ரைட்டா? extensive property, state function. the change in internal energy is delta U equal to UF minus UI. அதாவது change in internal energy. delta U போட்டாலே என்னது? change in internal energy. அது என்னவா இருக்கணும்? UF minus UI. ரைட்டா? final minus initial. ரைட்டா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதை 5 மார்க்லேயும் கேட்கலாம். நம்மளோட மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் ரொம்ப மோஸ்ட்டாக டேரெக்டாக 5 மார்க்லேருந்து வராது. சரியா? எப்பயுமே 3 மார்க் 2 மார்க்காக தான் வரும். அதனால தான். ஓகேவா? கவனிங்க. த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? இஃப் இட் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ், இந்த ப்ராசஸை சைக்ளிக் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா ஃபைனலும் இனிஷியலும் ஒன்றா தானே இருக்கும். அப்போ நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்சஸே இருக்காது சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தால். ஓகே. அடுத்து
if the internal energy of the system at a final state is less, in case UF கம்மியாக இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். UF minus UI, இப்போ இவங்க வேல்யூ கம்மியாக இருக்குது, இவங்க வேல்யூ கூட இருக்குது, அப்போ டெல்டா யூ எப்படிப்பா இருக்கும், அது அப்படியே வேர்டிங்ஸ் எழுத போகிறோம், அவ்வளோதான். இது கம்மியாக இருந்து இது கூட இருந்துச்சுன்னா டெல்டா யூ வில் பி நெகட்டிவ், கரெக்டாக? டெல்டா யூ வில் பி நெகட்டிவ், ரைட்டா? டெல்டா யூ வில் பி நெகட்டிவ். அதே இது ஆப்போசிட்டாக டெல்டா எஃப் அதிகமாக இருந்து டெல்டா யூ கம்மியாக இருந்துச்சுன்னா திஸ் வில் பி பாசிட்டிவ், ரைட்டா? இது 2 லைனாக எழுதுனா முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க, 2 லைனாக எழுதுனா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், சரியா? அடுத்து அதுக்கான ஃபார்முலா, அதுதான் ஃபார்முலா படி கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, டெரிவேஷன் எழுதினாலும் சரி, ரைட்டா? ஓகேவா? ரைட், எப்படி எழுதினாலும் உங்களோட விருப்பம், நீங்களாக எழுதிக்கலாம், சரியா? There is no change in concentration. Why is equilibrium state considered dynamic? ரைட்டா? If there is no change in concentration, அதாவது என்ன சொல்கிறாங்க, A இருக்கு, B இருக்கு, இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ஆன்சரில் C+D கிடைக்குது. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க, அங்கேருந்து இங்கே யாரும் போக மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது, ஆனால் அப்படி கிடையாது, ஆனால் அப்படி கிடையாது. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம், ரைட்டா? ஆஃப்டர் அட்டைனிங் த ஈக்லிபிரியம், ரைட்டா? ஆஃப்டர் அட்டைனிங் த ஈக்லிபிரியம் வை தே ஆர் இன் டைனமிக்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். எப்பயுமே நான் இந்த 2 மாடி கட்டடத்தோட எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரெகுலராக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இது 2nd ஃப்ளோர், இது 1st ஃப்ளோர். இதில் 50 பேர் இருக்காங்க, இதுலேயும் 50 பேர் இருக்காங்க, ரைட்டா? இல்லை பக்கத்தில் 2 ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? 2 ரூமு பக்கத்தில் இருக்குது, ரைட்டா? ஓகே, ஹாவ் அ ரூம். இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே 50 பேர் இருக்காங்க, இங்கே 50 பேர் இருக்காங்க, சரியா? இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு, ரைட்டா? இங்கே 100 பேர் இருந்தாங்க, இப்போ இங்கே 50 இங்கே 50ன்னு என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருந்து ஒருத்தவங்க உள்ளே போகிற அதே டைமில் அங்கேருந்து இங்கே ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, ரைட்டா? ஒருத்தவங்க அந்த ரூமுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க, அதே நேரத்தில் அங்கிட்டு இருந்து இங்கிட்ட ஒருத்தவங்க காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னா சைமல்டேனியஸாக மாறிக்கிட்டே இருக்குது, ரைட்டா? இங்கிட்ட இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு, இப்படி மாறி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த பக்கமும் 50 பேர், இந்த பக்கமும் 50 பேர் தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு கான்சன்ட்ரேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த பக்கம் ஏ எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் இந்த பக்கமும் இருக்குது. இந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியாக்ஷன் முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க இங்கிட்டிருந்து போகிற ரியாக்ஷன் ஸ்பீடும் இங்கிட்டிருந்து வர ஸ்பீடும் ஒன்றா இருக்குது. ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல். அவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் கான்சன்ட்ரேஷன் பார்க்குறதுக்கு, அதாவது வேல்யூ 50-50 பார்க்குறதுக்கு சேமாக இருந்தாலும் இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். இது எப்படி இருக்குது, டைனமிக் இன் நேச்சராக இருக்குது, சரியா? டைனமிக் இன் நேச்சர். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே முன்னாடி நடத்துகிறவங்களாம் உன்னை விட முட்டாள் கிடையாது, சரியா? அதாவது நீங்கள் ஸ்பேம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு கேள்வி 1000 தடவை கேட்க, ஐயோ இந்த பையன் 1000 தடவை ஒரு கொஷினை கேட்குறான், ரொம்ப முக்கியமான கொஷின் போல், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நீ ஸ்பேம் பண்ணணும், உன்னை மதிக்கவே மாட்டேன் நான். யாராக இருந்தாலும் சரி, நீ ரெகுலராக வாட்ச் பண்ணுறனா இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஸ்பேம் பண்ணணும், உன்னை மதிக்கவே மாட்டேன் நான். நீ ஒரு தடவை கேளு, 2 தடவை கேளு, நான் நடத்திட்டு இருக்கப்போ மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணவே நினைக்காது, பண்ணவே மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். No change in concentration. Why is the equilibrium state considered dynamic அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஏன் அதை டைனமிக்னு சொல்கிறாங்க, அது காரணம் இதுதான். கான்சன்ட்ரேஷனில் சேஞ்ச் இல்லைனாலும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் which are reversible do not cease when equilibrium attained, ரைட்டா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் which are reversible, எதெல்லாம் ரிவர்சபிள் ரியாக்ஷனோ அது do not cease, முடியவே முடியாது, நிற்காது, அது என்ன பண்ணாது, ஸ்டாப்பே ஆகாது, அந்த ரியாக்ஷன் முடியவே முடியாது. when equilibrium is attained. at equilibrium forward and backward reactions proceeding at the same rate. இப்போ தானே சொன்னேன் நான், ரைட்டா? proceeding at the same rate and no macroscopic changes. நம்ம பார்க்குறதுக்கு மொத்தமாக இங்கேருந்து திடீர்னு ஒரு 10 பேர் அங்கிட்டு போயிட்டாங்க, இங்கிருந்து திடீர்னு ஒரு 20 பேர் வந்துட்டாங்க, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஓப்பனாக கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் டைனமிக் ஈக்லிபிரியம். அதனால தான் எப்பயுமே கெமிக்கல் ஈக்லிபிரியமை நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரியா? ரைட், கெமிக்கல் ஈக்லிபிரியமை டைனமிக்னு சொல்கிறோம். வாட் இஸ் மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்? டஸ் இட் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் சொல்யூட்? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்னா என்னது? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்னாலும் ஃப்ரீசிங் பாயிண்ட், ரைட்டா? டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்னாலும் ஒன்று தான், ரைட்டா? மொலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, ரைட்டா?
KF சொல்ல போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? if m equal to 1 ரைட்டா, m is equal to 1, mனா மொலாலிட்டி 1 இருந்துச்சுன்னா delta TF is equal to ரைட்டா, delta TF is equal to KF வரும் ரைட்டா. Then KF is equal to the depression and freezing point for 1 mole solution. No, it does not depend on the nature of the solute. Number of solute பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் solute பொறுத்து கிடையாது. நேச்சர் ஆஃப் solute எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் உப்பு போடலாம் அல்லது தேனை கலக்கலாம், யாரை வேணால் கலக்கலாம். பட் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை தட் நம்பர் ஆஃப் solute பொறுத்து தான் இருக்குது, நாட் த நேச்சர் ஆஃப் solute. அது சாலிடாக இருக்கா லிக்விடாக இருக்கான்றதை பொறுத்து கிடையாது, நேச்சர் ஆஃப் solute பொறுத்து கிடையாது, நம்பர் ஆஃப் solute பொறுத்து தான் இருக்குது. சி இந்த கொஷின்லாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் 2 மார்க், இதுதான் 3 மார்க்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. இது எங்கே அப்படின்னு இருக்கு ரைட்டா, மாற்றி இருக்கும். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி ரைட்டா. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சாலிபிலிட்டியில் ப்ரெஷரோட எஃபெக்ட் என்ன, ப்ரெஷர் கொடுத்தோன்னா கரையிறது எப்படி கரையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஓகே, பிரேக் போகலாம் ரைட்டா, இதை முடிச்சுட்டு போகலாம். The change in pressure does not have any significant effect on the solubility of solid, liquid as they are not compressible. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக உப்பை தண்ணியில் போட்டு கரைக்கணும் சரியா. நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா அரை கிலோ உப்பு, அதாவது 1 கிலோ உப்பு அரை கிலோ உப்பு கரைக்கிற இடத்துல 1 கிலோ உப்பு கரைக்க முடியுமானா கரைக்க முடியாது சரியா. அதாவது இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியில் என்னால் வந்து அரை கிலோ உப்பு தான் கரைக்க முடியும். நான் ப்ரெஷரை கொடுத்து 1 கிலோ உப்பு கரைக்க முடியும்னா கரைக்க முடியாது. ஏன்னா சால்ட் இஸ் சாலிட் அண்ட் லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனால் இதே 1 லிட்டர் பாட்டில், இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி என்னது 1 லிட்டர். ஆனால் இதில் என்னால் 100 லிட்டர்ஸ் ஆஃப் கேஸை ஃபில் பண்ணி வைக்க முடியும். இதில் 100 லிட்டர்ஸ் ஆஃப் கேஸை ஃபில் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா ஐ கேன் கம்ப்ரெஸ் இட், கேஸ் கேன் கம்ப்ரெஸ் இட். கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வைக்க முடியும் சரியா. ரைட், கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்போ ஹவவர் solubility of gas generally increases with the increase in pressure. Pressure increase பண்ணுறது மூலமாக solubility of gas ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகுது. According to lee-Chatelier principle, increase in pressure will shift the equilibrium in the direction. இது கூட தேவையில்லை ரைட்டா, எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் தானே கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த பாயிண்ட் வேண்டாம், அதுக்கு பதில் எழுதிக்கு வந்து the pressure increases, solubility of gas also increases ரைட்டா. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் solubility of gasஸும் இன்க்ரீஸ் ஆகுது. புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் என்ன, கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் KF, இதுதான் இது கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். புலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னா KB, KFனா கிரையோஸ்கோபிக், புலியோஸ்கோபிக்னா KB ரைட்டா. பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வரும்ல, அந்த கான்ஸ்டன்ட் 9th லெசனில் இருக்குது. How will you predict the direction of equilibrium ரைட்டா. ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் ரைட்டா. இஃப் இட் இஸ் less than 10 to the power minus 3 KC வேல்யூ ரைட்டா, KC வேல்யூ 10 to the power minus 3 ஓட இருந்துச்சுன்னா the reaction rarely proceeds ரைட்டா. if more than 10 to the power minus 3 சரியா, 10 to the power minus 3 ஓட KC இருந்துச்சுன்னா reverse reaction is favored. if 10 to the power minus plus 3, அதாவது சிம்பிள் KC இப்படி எழுதணும், KC 10 to the power minus 3, அதாவது 10 to the power minus 3 விட பெருசாக இருக்கணும், 10 to the power 3க்கு உள்ளே இருக்கணும் சரியா. the forward reaction is favored. எப்போ 10 to the power minus 3 விட பெருசாகவும் 10 to the power minus 3 விட சின்னதாகவும், இதை விட சின்னதாக இருக்கணும், இதை விட பெருசாக இருக்கணும், அதை பொறுத்து தான் இருக்குது ரைட்டா. 10 to the power minus 3 விட சரியா. ஓகே அஸ்விதா, ஜாயின் பண்ணிட்டீங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் இல்லை, April 27 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரியா. தப்பா ஏதோ தப்பாக எழுதிட்டேன்னா என்ன தப்பாக பண்ணி வச்சுருக்கேன், மேலே இருக்கிற படிப்போம் ரைட்டா. டென் டு த பவர் 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, இஃப் KC வேல்யூ இஸ் மோர் தேன் 10 to the power 3 the reaction is completed. அது வந்து ரிவர்ஸ் ஈக்லிபிரியம்க்கே கிடையாது. if it is less than 10 to the power minus 3 the reaction rarely proceed. 10 to the power minus 3 விட KC வேல்யூ 10 to the power minus 3 விட சின்னதாக இருந்துச்சுன்னா தனியாக எழுதும், KC வேல்யூ இஸ் less than
10 to the power minus 3 விட கம்மியாக இருந்தால் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to the power 3க்கு மேலே இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் கெட்ஸ் கம்ப்ளீட்டட், ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே வந்து என்ன அப்படின்னா will not happen, reaction will not happen 10 to the power minus 3 எவ்வளோ இருந்தால். அப்போ இதுக்கு உள்ளே தான் என்ன பண்ண போகுது, ரியாக்ஷனு வேலையை நடக்க போகுது. அப்போ கேசி வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ரைட்டா 10 to the power minus 3 விட பெருசாக இருக்கணும், 10 to the power 3 விட சின்னதாக இருக்கணும் ரைட்டா. அப்போ 10 to the power 3க்கு பக்கத்தில் போக 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 ரியாக்ஷன் ஃபார்வர்டாக இருக்கும். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ரிவர்ஸில் இருக்க போகுது. அவ்வளோதான், கரெக்டாக தான் எழுதிருக்கோம் நம்ம ரைட்டா. க்யூவும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம், க்யூவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்யூவும் போட்டுக்கலாம். இந்த 3 மார்க்ஸ் மட்டும் பார்த்தா அட்டன் பண்ண முடியும். எஸ். அடுத்து இஃப் CH3 ரைட் வெஸ்பர் தியரி வந்துருச்சா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பாண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. CH4ஓட பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா 109.5 மினிட்ஸ்ன்னு இருக்கும். அதே இது NH3யோட பாண்ட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 106 NH3க்கு என்னது 107.5, NH3க்கு வந்து 107.5. அதே இது இன்னொன்று H2ஓவா, H2ஓட பாண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 104.5ன்னு இருக்கும் சரியா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இது டெட்ராஹைட்ரல் ஷேப் ரைட்டா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் இங்கே டெட்ராஹைட்ரலில் இருக்கும், இங்கே நைட்ரஜன் இருக்கும், ஒரு லோன் பேர் இருக்கும் ரைட்டா, ஒரு லோன் பேர் இருக்க போகுது. இங்கே ஆக்சிஜன் மண்டை மேலே 2 லோன் பேர் இருக்கும், அதுதான் காரணம் இதுக்கு சரியா. இங்கே லோன் பேரே இருக்காது, இங்கே 0 லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே 2 லோன் பேர், அவ்வளோதான் சரியா. ஒரு லோன் பேர், இங்கே 2 லோன் பேர் சரியா. ஒரு லோன் பேர் 2 லோன் பேர் ரைட்டா. ஸோ இங்கே வந்து ஒரு லோன் பேர் கூட இருக்காது, இங்கே ஒரு லோன் பேர், இங்கே 2. நம்பர் ஆஃப் லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக லோன் பேர் இன்க்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ் சரியா. அவ்வளோதான், லோன் பேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆக போகுது. செக் த மெயிலை, யாரோட மெயிலை செக் பண்ணணும், யாருக்கு மெயில் பண்ணிட்டு யாரோட மெயிலை செக் பண்ண சொல்கிறீங்க. ரைட். இப்போ நான் சொன்னதில் தான் அவங்க வந்து தியரி பேசிஸில் கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட்னா என்ன, the polarity of the covalent bond ரைட்டா. the polarity of the covalent bond can be measured in terms of dipole moment, which is defined as mu is equal to q into 2d, mu is equal to q into 2d அப்படின்னு போட போகிறாங்க. where mu is the dipole moment, q is the charge. ஜென்ரலாக டைபோல் மொமெண்ட்னா என்னதுப்பா, நீ ஃபிசிக்ஸில் 12th போய் படிப்பேன், இல்லை இப்போயே கூட படிச்சிருந்துருப்பேன் சரியா. mu is equal to q into 2d அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. mu is dipole moment, qனா சார்ஜ், 2dங்கிறது 2 charges ரைட்டா. when 2 charges separated by a small distance it is called dipole moment. 2 சார்ஜை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதான் என்னது நம்ம டைபோல் மொமெண்ட்னு சொல்ல போகிறோம் சரியா. that is called dipole moment. the unit of dipole moment is coulomb meter, usually expressed in d by unit. 1 dB is equal to 3.336 into 10 to the power minus 30 சென்டி, அதாவது கூலும் மீட்டர், சென்டிமீட்டர் இல்லை கூலும் மீட்டர் சரியா. இட் இஸ் கூலும் மீட்டர் ஓகேவா. சரி ரைட். இதுக்கு அடுத்து லீவிஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு அடுத்து தான். ஸோ லீவிஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்டர் த பிரேக் வி வில் கண்டினியூ ரைட்டா. லீவிஸ் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் அப்படியே ஆர்கானிக் போயிடும் சரியா. ஃபார் சான்ஸ் டு ஆர்கானிக் வில் கோ ஃபார் அ பிரேக் ஆஃப் 10 minutes ரைட்டா. 10 minutes பிரேக்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமாப்பா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? எஸ், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும்னா அட்டாமிக் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம வரைய முடியாது. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 7. அவுட்டர் மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அவுட்டர் மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? நைட்ரஜனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் 5 6, ரைட்? 5 5 5 6, ரைட்டா? 5 and 6 நான் தான் தப்பாக போட்டுட்டேன். 5 and 6. வெரி குட், 2 மார்க் படிச்சிட்டிங்களா? ஓகே. கேட்கலாம், டயக்ராம் நம்மளுக்கு கேட்கலாம், அதனால தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரைட்டா? இன்ட்டு 1 இன்ட்டு NOவும் ஒன்று தான் இருக்கா, NOவும் ஒன்று தான் இருக்கா, NO 3 தானே, அப்போ ஒன்று தான் இருக்குன்னா அப்போ பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இன்ட்டு 1 இன்ட்டு 1, அப்போ டோட்டலாக 5 எலக்ட்ரான், இது 6 எலக்ட்ரான். அது போக சார்ஜில் மைனஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஆட் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்னது 3 ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ 3 எலக்ட்ரான்ஸ். டோட்டலாக எவ்வளோ? 9 10 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 14 எலக்ட்ரான்ஸ் போட்டதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டோன்னா 7 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. ரைட்டா? 7 எலக்ட்ரான் பேர். எத்தனை பேர் இருக்குது? 7 எலக்ட்ரான் பேர் இருக்குது. சரியா? 7 எலக்ட்ரான் பேர். we have to note down how many pairs. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை பேர் இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 7 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது? 7 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சுற்றி நம்ம போடணும். ரைட்டா? இஸ் திஸ் கரெக்ட்? NO 7 பேர்ஸ், 7 எலக்ட்ரான் பேர்ஸ் போடணுமே. இப்போ அது கொஷின் கரெக்டாக NO2 வெறும் NO3 இல்லை NO நைட்ரஸ் ஆக்சைடு 3 மைனஸா? இத்தனை எலக்ட்ரான் எப்படி அதை சுற்றி வரும்? NO2 மைனஸா? NO2 3 மைனஸா? கொஷின் புக்கில் என்ன இருக்குது? இது கொஷின் மட்டும் செக் பண்ணுங்கள். NO 3 மைனஸ் கரெக்டாக தான் இருக்கா? கரெக்டாக தான் இருக்கா? ஓ சரி, ஓகே. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தானே? ரைட், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ மித்தி எலக்ட்ரான்லாம் சுற்றி தான் இருக்கும். சரி, நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒரு பாண்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரைட்டா? மிச்சம் எத்தனை இருக்குது? 7 பேரில் ஒரு பேர் போட்டாச்சு. மிச்சம் இருக்குது 6 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை. இவங்க 2 பேரையும் சுற்றி போடுங்க. இவங்க 2 பேரும் சுற்றி போடலாமா? இவங்க 2 பேரையும் சுற்றி 6 பேர்ஸ் போட்டுருங்க. ரைட்டா? ஸோ அப்போ 8 வந்துருச்சா? 8 வந்துருச்சுன்னா ஓகே. 8 வரலைன்னா we have to do some changes. இது ரைட்டாக தப்பா? இஸ் திஸ் கரெக்ட் ஆர் ராங்? நைட்ரேட் அயான் கரெக்டாக இல்லையா? இட் இஸ் ராங்கில். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வாட் ஆர் த திங்ஸ் we have to do? என்ன எப்பயுமே பாண்டு ஃபார்மேஷனில் ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது. என்ன பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணணுங்க? NO3 மைனஸோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும்? எஸ், ஆக்சுவலாக கொஷின் தப்புன்னு நான் நினைக்கிறேன். கொஷினே முதல் தப்பு. இது NO3ல் மைனஸ். ரைட்டா? NO3 மைனஸ். NO3 மைனஸ் இல்லை,
NO3 மைனஸ். நான் அதான் சொன்னேன் கொஷின் கரெக்டானு பாருங்கடான்னு. சரியா? ஆக்சிஜன் 3 மோல்ஸ் இருக்கணும். ரைட்டா? NO3 மைனஸ், நாட் NO3 மைனஸ். அதான் எப்படா இது ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல யோசிச்சுட்டே இருந்தேன் நான். ரைட்டா? இன்ட்டு 3 அப்போ இன்ட்டு 3 போட்டோன்னா இங்கே என்ன வரும்? 18 வருமா? அதுக்கப்புறம் மைனஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கா, அப்போ மைனஸ் 1 எலக்ட்ரான், அப்போ ஒரு 1 போட்டோன்னா டோட்டல் எத்தனை? 24 எலக்ட்ரான்ஸ் வரும். 24 எலக்ட்ரான்ஸா? 24 எலக்ட்ரான்ஸு 19 20 24, அப்போ 12 எலக்ட்ரான் பேர்ஸ். 12 எலக்ட்ரான் பேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? 12 எலக்ட்ரான் பேர். 12 எலக்ட்ரான் பேர் போட்டுட்டோன்னா நைட்ரஜனை சுற்றி 3 ஆக்சிஜன் இருக்கா, அப்போ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆக்சிஜன் போட்டுருங்க. ஒவ்வொரு ஆக்சிஜனோடையும் ஒவ்வொரு பாண்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பாண்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 12 பேரில் 3 பேர், ஒரு பாண்டில் ஒரு பேர் எலக்ட்ரான் இருக்கும், அடுத்து ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அதுதானே ஒரு பேர். அப்போ 3 பாண்டு போட்டாச்சு, 3 பேர் முடிஞ்சிச்சு. மிச்சம் 9 பேர்ஸ் இருக்குது. 9 பேர்ஸை ஆக்சிஜனை சுற்றி ஒரு பேராக போடுங்க, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானாக போடுங்க. 9 பேர்ஸை ஒவ்வொரு ஆக்சிஜனை சுற்றியும் ஒரு பேராக அப்படியே போட்டுகிட்டே இருங்க. சரியா? ஒவ்வொரு பேராக போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆக்டெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். சரியா? எல்லாத்துக்கும் ஆக்டெட் வந்துருச்சான்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். ரைட்டா? எப்படி 7 and 8? எப்படி 7 8? என்னது? எங்கே 7 8 போட்டிருக்கேன்? 7 8ங்கிறது அட்டாமிக் நம்பரு. 7 8 அட்டாமிக் நம்பர். சரியா? ஸோ அப்போ இப்போ எல்லாத்துக்குமே 8 இருக்கான்னு பார்த்தா ஆக்சிஜனுக்கெல்லாம் 8 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆக்சிஜனை சுற்றி ஃபுல்லாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் நைட்ரஜனை சுற்றி 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நைட்ரஜனை சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தவங்களை டபுள் பாண்டில் மாற்றணும். சரியா? எண்ணுக்கு ஆகலை. அப்போ எண்ணுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம ஒரு டபுள் பாண்ட் போடணும். ஏதாவது ஒரு ஆக்சிஜன் மட்டும் டபுள் பாண்ட். எப்படி டபுள் பாண்ட் போடுறது? ஏதாவது ஒரு ஆக்சிஜன் அதுக்கிட்ட இருக்க 2 எலக்ட்ரானை எடுத்துகிட்டு டபுள் பாண்ட் போட்டுருங்க. இப்போ எல்லாத்துக்கும் கிளாரிஃபை ஆகிடுச்சா? எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துருச்சா? என் டபுள் பாண்ட் ஓ, ஏதாவது ஒரு ஓக்கு மட்டும் டபுள் பாண்ட் போட்டுருங்க, வேலை முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு -1 போட்டுருங்க. ஏன்னா மேலே -1 கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மைனஸ் இருந்தனால தான் இது இப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ -1 போட்டுருங்க. அடுத்து SO4 2 மைனஸ். SO4 2 மைனஸ்க்கு எப்படி வரையலாம்? SO4 2 மைனஸ். சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் என்னது? சல்ஃபர் அட்டாமிக் நம்பரு 16. சல்ஃபர், அதுக்கப்புறம் ப்ரோமு, குளோரின், சல்ஃபர் 16. அட்டாமிக் நம்பர் 16. அவுட்டர் மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ். ஆக்சிஜன் மாதிரியே தானே இதுவும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன் புரியலை? யார் யாருக்கெல்லாம் இது புரியலை? யார் யாருக்கு இது புரியல? நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் நான் பார்க்குற திருப்பி இதை சொல்கிறேன். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன்று போட்டுட்டு அடுத்து நான் திருப்பி சொல்கிறேன். சரியா? இப்போ அடுத்த ஒன்று பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். சரியா? அடுத்த ஒன்று பார்த்தோன்னா புரியும். கவனிங்க. ரைட்டா? சல்ஃபருக்கு 8 எலக்ட்ரானு. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, அதோட அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான்ஸ். ரைட்டா? 6 எலக்ட்ரான்ஸு. இதுக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் தான். சல்ஃபர் 1 தான் இருக்குது, ஆக்சிஜன் 4 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ 6 24 எலக்ட்ரான்ஸு, டோட்டலாக 30 எலக்ட்ரான்ஸு. 30ல் அதுக்கப்புறம் 2 எலக்ட்ரான், 2 மைனஸ் வேறு இருக்குல்ல, 2 எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு 2, டோட்டலாக 32 எலக்ட்ரான்ஸ். சரியா? டோட்டலாக 32 எலக்ட்ரான்ஸ். சரியா? 32 எலக்ட்ரான்ஸ். 32 எலக்ட்ரான்ஸு. அப்போ 32 எலக்ட்ரான்ஸ் போட்டோன்னா என்ன வரப்போகுது? 32 எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டோன்னா வாட் இஸ் கோயிங் டு கம்? 32 டிவைடட் பை 2 போட்டோன்னா 16. 16 எலக்ட்ரான் பேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ரைட்டா? 16 எலக்ட்ரான் பேர் இருக்கணும். சரியா? 16. ஒன் டைம் நான் சொல்கிறேன், அதை திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. அதாவது சல்ஃபர் SO4 2 மைனஸ் இருக்குது. சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16. அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது 6 எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை சல்ஃபர் இருக்குது? ஒரே ஒரு சல்ஃபர் இருக்குது, அதனால் × 1. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் × 4 = 24. அடுத்து மேலே -2 இருக்கா? -2 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 2 எலக்ட்ரான், அப்போ = 2 போட்டுட்டோம். ஆட் பண்ணால் 32 எலக்ட்ரான்ஸ் மொத்தமாக இருக்குது. 32 எலக்ட்ரான்ஸ்னால் மொத்தம் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 16 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கணும். இதில் பாதி பாண்ட் பேராக இருக்கும், பாதி லோன் பேராக இருக்கும். எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேருங்கிறத நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 16 எலக்ட்ரான் பேர். சல்ஃபரை சுற்றி 4 ஆக்சிஜன் இருக்கா? 4 பக்கமும் 4 ஆக்சிஜன் போட்டுங்க. சல்ஃபரை சுற்றி 4 பக்கமும் 4 ஆக்சிஜன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பாண்டில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்டு போடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடிஷ்னலாக டபுள் பாண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 16 பேரில் 4 பேர் போயிடுச்சு, மிச்சம் 12 பேர் இருக்குது. எல்லா பேரையும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பேராக இருக்க ஆக்சிஜனை சுற்றி நான் வச்சு பார்க்குறேன். ரைட்டா? ஒவ்வொரு ஆக்சிஜனை சுற்றியும் நான் என்ன பண்ணுறேன்? பேர்ஸ் எல்லாம் செட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 6 7, 8வது பேரு, 9வது பேரு, 10வது பேரு,
11வது பேர் 12வது பேர் ரைட்டா 12 பேர் போட்டுட்டேன் உள்ள ஒரு நாள் 16 கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் ஒன்று மட்டும் செக் பண்ணணும் எல்லாருக்கும் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கா எல்லாருக்கும் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கா எல்லாருக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா எல்லாருக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது எல்லாருக்குமே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது எல்லாருக்குமே ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு மேலே என்ன பண்ணால் மட்டும் போதும் ஒரு -2 மட்டும் போட்டால் போதும் சரியா அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் சரியா லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு அடுத்து யார் இருக்கா நெக்ஸ்ட்டு HNO3 HNO3 அப்போ நைட்ரஜனோட ஹைட்ரஜன் இருக்கா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 1 எலக்ட்ரானும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7 அவுட்டர் மோஸ்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 1 நைட்ரஜன் எத்தனை 1 ஆக்சிஜன் எத்தனை 3 இருக்குது அப்போ 1 5 3 6 are 18 அப்போ 24 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ 12 எலக்ட்ரான் பேர் வரணும் எனக்கு எத்தனை வரணும் 12 எலக்ட்ரான் பேர்ஸ் வரணும் 12 எலக்ட்ரான் பேர்ஸ் வரணும் சரியா ரைட் 12 எலக்ட்ரான் பேர் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் 12 எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுன்னா 12 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது அப்போ நைட்ரஜன் சி ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருந்தால் எப்பயுமே ஒன்று கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிஜன் இருந்து ஹைட்ரஜன் இருந்தால் ஆக்சிஜன் வழியாக தான் நீங்கள் ஹைட்ரஜனை கம்ப்ளீட் பண்ணணும் சரியா ஆக்சிஜன் வழியாக தான் ஹைட்ரஜனை கம்ப்ளீட் பண்ணணும் ஆக்சிஜன் இல்லாமல் ஹைட்ரஜன் இருந்தால் தான் நீங்கள் சென்ட்ரல் ஆட்டமோட கனெக்ட் பண்ணணும் இல்லைனா எப்பயுமே ஆக்சிஜனை ஹைட்ரஜன் வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் அல்லது ஆட் பண்ணணும் இப்போ எத்தனை 4 பேர்ஸ் முடிஞ்சிருச்சா மிச்சம் 8 பேர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றை சுற்றியும் 2 போடுங்க இது சுற்றி 2 இதுக்கு சுற்றி 3 பேர் போடலாம்ல இதை சுற்றி 3 பேர் போடலாம் 6 2 3 2 5 6 7 8 இப்போ பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன பிரச்சனை வந்திருக்குங்க த நைட்ரஜன் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகலை நைட்ரஜன் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகலைன்னு என்ன பண்ணணும் யாராவது ஒருத்தவங்களை நம்ம மாற்றணும் சரியா ஃப்ளூரினோட இருக்கப்போ தாண்டா ஹைப்பர் வேலண்ட் எப்பயுமே ஹைப்பர் வேலண்ட் கிடையாது இட் இஸ் நாட் தட் எப்பயுமே SF6 இஸ் ஹைப்பர் வேலண்ட் சல்ஃபர் இஸ் நாட் ஹைப்பர் வேலண்ட் SF6 இஸ் ஹைப்பர் வேலண்ட் SF6 தான் ஹைப்பர் வேலண்ட் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகலை அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஆக்சிஜனில் இதை மாற்ற வேண்டாம் இது ரெண்டில் இந்த 2 ஆக்சிஜனில் ஏதாவது ஒன்று மாற்றணுன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சரியா sulfur is not a hypervalent sulfur hexafluoride is the hypervalent அடுத்து ஆக்சிஜன் ஓசோன் O3 ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான்ஸு எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் அப்போ 3 6 are 18 எலக்ட்ரான்ஸு அப்போ 18 எலக்ட்ரான்ஸ்னால் 6 எலக்ட்ரான் பேர்ஸ் வரணும் ரைட்டா 6 எலக்ட்ரான் பேர்ஸ் வரணும் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் போடுங்க இதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று போடுங்க இதை சுற்றி 3 பாண்டு போட்டுக்கலாமா மொத்தம் எத்தனை 6 பேர் தானே வரணும் இப்போயே 1 2 3 4 5 6 வந்துருச்சு அப்போ இது தப்பு அப்போ என்ன பண்ணலாம் அப்போ இந்த டபுள் பாண்டை எடுத்துகிட்டு இது கூட டபுள் பாண்ட் போட்டுட்டு இங்கே ஒரு எலக்ட்ரான் போடுங்க இப்போ எப்படி இருக்குது இதை சுற்றி 4 இருக்குது இதை சுற்றி 5 இருக்குது இதை சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் அதையும் எடுத்துருங்க இப்போ கரெக்டா ஆனால் இப்படி வராது இது இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 8 பேர் வருது ஏதோ அவசரத்தில் தப்பாக போட்டுட்ருக்கேன் ரைட்டா 9 பேர் கரெக்டாக அதான் என்னடான்னு பார்த்தேன் 9 எலக்ட்ரான் பேர்ஸா ரைட் அப்போ கரெக்டாக வந்து 9 எலக்ட்ரான் பேர்ஸ்னால் 3 ஓசோன் கரெக்டாக வந்துடும் 1 டபுள் பாண்டில் இருக்கும் ரைட்டாக ஓசோன் போட்டாச்சு 3 4 5 6 7 8 9 ரைட்டா 9 பேர் போட்டுட்டோமா இதில் 3 பேர் இதில் 3 பேர் இதில் 3 பேர் இருக்குது 9 பேர் போட்டுட்டோம் ஆனாலும் ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா இதுக்கு என்ன பண்ணல ஆக்டேட்டு கம்ப்ளீட் ஆகலை அப்போ என்ன பண்ணலாம் ஒருத்தவங்களை எரேஸ் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை டபுள் பாண்டில் போட்டுடலாமா இப்போ பாருங்கள் ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இப்போ ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ரைட்டா இப்போ ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இதை சுற்றி 8 இருக்குது இதை சுற்றியும் 8 இருக்குது இதை சுற்றியும் 8 இருக்குது ஆக்டேட் கம்ப்ளீட்டட் சரியா ரைட்
ஆரம்பிக்கலாமா? ரெடியா? How many of you are ready for this kind of problem? போலாமா? சல்ஃபருக்கு வேலன்சி 6 தான். 6 தானே போட்டு செஞ்சுருக்கேன். சல்ஃபருக்கு வேலன்சி 6 தான்ப்பா, நான் எதுவும் மாற்றவே இல்லையே. 6 தான் போட்டிருக்கேன். 6 × 1. இட் இஸ் நாட் தட் அவங்க 6 பேர் தான் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. சல்ஃபரோட வேலன்சி 6, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டாக இருந்திருக்கலாம். சரியா? மிக்சிங் ஆஃப் பாண்டு, ஹைப்ரிடைசேஷன் நடந்திருக்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது 5 மார்க்கில் கேட்பாங்கன்னா சொல்ல முடியாது. 3 மார்க்கில் கூட கேட்கலாம். பாதி வரைக்கும் இந்த ஒரு பார்ட் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை இந்த பாட்டை 3 மார்க்கில் கேட்கலாம். சரியா? they can ask this in 3 mark also. சரியா? okay, right. So first alcoholic KOH. Alcoholic KOH is the eliminating, right? It is a dehydrohalogenating compound. இது என்னது? dehydrohalogenating compound. சரியா? என்னமோ சாரா அவனை பாதியில் போய் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சான்ட்டு அவனை விழுக்க போகிறேன் பாரு. ஒழுங்காக கவனிக்காமல் பாதியில் எங்கேயோ போயிட்டான். இட் இஸ் அ dehydrohalogenation. டீஹைட்ரோஹாலஜனேஷன் என்னது? ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்ணக்கூடியது. அப்போ ஃபஸ்ட்டு எழுதுவோம் நம்ம CH3 CH2 Br. இவங்க கூட என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆல்கஹாலிக் KOH போடுறோம். ஆல்கஹாலிக் KOH போட்டால் என்ன நடக்கும்? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? Br-ம் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், ரைட்டாக இங்கேருந்து Br போச்சுன்னா இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியே போயிடும். சரியா? இதுலேருந்து Br-ம் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு வரும். அடுத்து இவங்க யாரோட ரியாக்ட் பண்ணுறாங்க? ஓசோனோட ரியாக்ட் பண்ணுறாங்க. நேற்றே ஓசோனாலஜிஸ் பார்த்தோம், ரைட்டா? நேற்றே ஓசோனாலஜிஸ் பார்த்தோம், ரைட்டா? எலிமினேஷன். அதான் எலிமினேஷன் சொல்லலாம், டீஹைட்ரோஹாலஜனேஷன் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், ரைட்டா? எலிமினேஷன்னாலும் டீஹைட்ரோஹாலஜனேஷன்னாலும் ஒன்று தான். இப்போ CH2 இருக்கா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏலேருந்து C கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓசோனோட ரியாக்ட் பண்ணணும். ஓசோனோட ரியாக்ட் பண்ண என்னப்பா வரும்? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் O3? O3யோட ரியாக்ட் பண்ணால் என்ன வரும்? வீடு கட்ட போகிறோம், ரைட்டா? இந்த பாண்டை மொத்தமாக பிரேக் பண்ணிவிடுங்க. பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு CH2ன்னு எழுதிக்கோங்க. நடுவில் ஒரு ஆக்சிஜன் அதோட கனெக்ட் ஆகும். இங்கே ஒரு ஆக்சிஜன், இதுக்கு கீழே ஒரு ஆக்சிஜன், அப்படியே ஒரு வீடு மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஓசோனாலஜிஸோட அவுட்புட். அதான் என்னது? ஓசோனாலஜிஸோட அவுட்புட். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ண இன்னும் முடியலை. அடுத்து Z10 with H2O ரியாக்ட் பண்ணுறாங்க. ஜிங்க் வித் வாட்டர். ஜிங்க் வித் வாட்டர் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். Z10 with H2O இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன தெரியுமா நடக்கும்? ஆக்சுவலாக இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் திஸ் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க தனியாக உடஞ்சிருவாங்க, ரைட்டா? இவங்க தனியாக உடஞ்சிருவாங்க, இவங்க தனியாக உடஞ்சிருவாங்க, இவங்க தனியாக உடஞ்சிருவாங்க. இவங்க எல்லாம் தனித்தனியாக உடஞ்சி போயிடுவாங்க. மனசு உடஞ்சி போயிடுவாங்க எல்லாருமே, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக. அப்போ உடஞ்சா என்ன வரும்? இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். 2HCHO. அதாவது CH2O இருக்குல்ல, அதை தான் என்ன பண்ணியிருக்கேன் நான்? 2CH1 எழுதியிருக்கேன். 2HCHO, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, ரைட்டா? 2HCH1 எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. வெரி ஈஸியஸ்ட் ஒன். இதான் என்னது? C. இதுதான் என்னது? C. இது B, ரைட்டா? இது B, இது C. புரிஞ்சுதா? ஏன்டா 12th நேற்று 17 மணி நேரம் நடத்தியிருக்காங்க, இப்பயும் மேம் அங்கே நடத்திட்டு இருக்காங்களா? அதுக்கு மேலே நான் என்னடா டிப்ஸ் தரணும்? மேம் சொன்னதை கேளுங்க, அதுவே போதும். மேம் சொன்னதை கேட்டுட்டு பண்ணுங்கள், அதுவே போதும். கதையை மாற்றிட்டேன்னா மனசு உடைக்கணும்னு சொல்லிட்டோமா? சரி, ஓகே, வீடை உடைக்கிறோம். சரியா? வீடை உடைக்கிறோம். SO4 பார்ப்போம். ஹரி, SO4 நான் அதை முடிச்சுட்டு பார்க்குறேன். சரியா? C போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாரி, ஏ தானே? இது ஏ. இது ஏ. ஓகே, ரைட். சாரி, இது ஏ, இது ஏ, இது சி. இப்போ அடுத்து ஏலேருந்து Cl2 CCl போட போகிறோம், ரைட்டா? ஏலேருந்து ஏ என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. இவங்க என்ன பண்ணுறோம்? திஸ் இஸ் ஏ. ஏயோட என்ன பண்ணுறோம்? நம்ம குளோரின் ஆட் பண்ணுறோம், ரைட்டா? Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CCl4 ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம்? அப்போ குளோரின் முன்னாடி ஒரு குளோரின், பின்னாடி ஒரு குளோரின், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குளோரின் என்ன பண்ண போகுது? ஆட் ஆக போகுது, ரைட்டா? ரைட்டா? ஸோ அடுத்து இப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? Cl, CH2, Cl ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு குளோரின் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? சோடியம் அமைடு போட்டிருக்காங்களா?
NaNH2. Sodium amide is also it is a dehalogenating compound, right? It is a dehalogenating compound. இதோட அவுட்புட் என்னது? இதோட ஆன்சர் என்னப்பா? இதோட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். NaNH2 போட்டா என்ன வரும்? NaNH2 போடுறப்ப என்னப்பா வரும்? What will happen? What will be the answer for this? வினைல் குளோரைடு வந்திருக்கிறது வினைல் குளோரைடு. இதோட அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்னது? இதோட ஆன்சர் என்னது? இதோட ஆன்சர் என்ன வரும்? இதெல்லாம் பல தடவை நடத்தியிருக்கேன், அதனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக இருக்கவங்க கவனிங்க, புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ஆன்சர் என்ன? டேய் சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கடா. PDF நான் தரேன்ப்பா, லாஸ்ட்டாக தரேன். நான் PDF தரேன், சரியா? கிளாஸ் முடிச்சுட்டு தரேன். அப்போ தானே நான் எழுதுனதெல்லாம் உனக்கு வரும், சரியா? என்ன ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குளோரின் வெளியே போகிறப்ப, ரைட்டா, இந்த குளோரின் வெளியே போகிறப்ப இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு போயிடும். அதே இது இந்த குளோரின் வெளியே போகிறப்ப இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் CH. மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, ரைட்டா? CH ட்ரிபிள் பாண்ட் CH இது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, சரியா? இது மட்டும்தான் இருக்குது, CH ட்ரிபிள் பாண்ட் CH, அவ்வளோதான். இதான் இது டி. எது என்னென்ன நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, NaNH2 போட்டால் என்ன நடந்திருக்கு, Cl2 போட்டால் என்ன நடக்குது, இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சரியா? அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு C கிடச்சிருக்கு. அடுத்து இந்த வழியாக போனப்போ Bயில் குளோரின் ஃபஸ்ட்டு ஆட் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த குளோரின் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ஆடிங் ரிமூவிங் அவ்வளோதான், சரியா? ஆடிங் அண்டு ரிமூவிங் இப்படியே போயிட்டுருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்னொரு ரியாக்ஷன், ரைட்டா? How is propine is prepared from alkaline diene, ரைட்டா? இப்போ நம்ம பார்த்ததே தான் அல்கீன் டைஹாலைட், ரைட்டா? அல்கீன் டைஹாலைட் என்னது? என்ன தப்பாக போட்டிருக்காங்க இவனுங்க? 1 2 3 4 இருக்குல்ல. ப்ரொப்பைன் ஃப்ரம் டைஹாலைட், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணமோ அவ்வளோதான், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணமோ அது அப்படியே ரிவர்ஸில் வரப்போ, ரைட்டா? CH3 CH2 CH டைஹாலைட்லேருந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? டைஹாலைட்னா என்னது? அப்போ இங்கே ஒரு BR வச்சுக்கலாம், இங்கே ஒரு BR இருக்குது, சரியா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் ரிமூவ் பண்ணணுமா? ரிமூவ் பண்ண என்ன வரும்? ப்ரொப்பைன். அதாவது அவங்க கேட்டிருக்கிறது YNE ட்ரிபிள் பாண்ட் வரணும். ட்ரிபிள் பாண்ட் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரியா? ரைட்டா? ட்ரிபிள் பாண்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இப்படி இருக்கப்போ அல்கலைன் KOH போட்டோன்னா என்ன ஆகும்? அப்போ இவங்களும் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொன்று போட போகிறோம், சரியா? ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு அல்கலைன், அதே மாதிரி அல்கலைன் KOH போட்டால் என்ன நடக்கும்? அல்கலைன் KOH போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க BR இந்த H கூட்டு போயிடும். யாரை வேணால் நீ எடுத்துக்கலாம், இவங்கள போட்டாலும் சரி. இந்த BR எடுத்தேன்னா இங்கே இருக்க H போகும், இந்த BR எடுத்தால் இங்கே இருக்க H, ரைட்டா? மாற்றி நீங்கள் போட்டுக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். எப்படி வேணால் நீ போட்டுக்கலாம். CH3 CH அங்கே இருக்க H தான் போகுதுன்னு போட்டிருக்கேன்னா அப்போ C டபுள் பாண்ட் CH2 வித் BR. இப்போ அடுத்து திரும்ப NaNH2, ரைட்டா? சோடியம் அமைடு NaNH2 போட்டால் என்ன ஆகும்? இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். இந்த BR என்ன பண்ணிவிடுவாங்க? இந்த ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? இந்த இடத்துல அது அவங்களோட வெளியே போயிடுவாங்க, ரைட்டா? ஹேங் ஆகிட்டு இருக்கப்போ உனக்கு இவ்வளோ மெசேஜ் பண்ண முடியுதுன்னு. ஹேங் ஆனால் மெசேஜே பண்ண முடியாது. நீ இப்படி மெசேஜாக பண்ணால் அப்புறம் ஹேங் ஆகாமல் என்ன பண்ணும் உனக்கு? ஏண்டா, சரியா? 2 டைம்ஸும் ஆல்கஹாலிக் KOH போடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. 2 டைம்ஸும் போடக்கூடாது, ஒரு தடவை தான் போடணும், ரைட்டா? ஏன்னா ஆல்கஹாலிக் KOH என்ன அப்படின்னா, ஆல்கஹாலிக் KOH கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இது ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட்லேருந்து நம்ம வெளியெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆல்கஹாலிக் KOH போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ரிப்பரேஷன்
இதிலலாம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஷின் ரைட்டாக, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஷின். இதில் ஈஸியாக ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃப்ரம் பென்சின், பென்சின்லேருந்து 3-chloro-nitrobenzene பண்ணணும் ரைட்டாக. பென்சின் இருக்கா, பென்சினில் இருந்து என்ன தேவை எனக்கு 3-chloro-nitrobenzene. அப்போ ஃபஸ்ட்டு பென்சின்லேருந்து 3rd பொசிஷனில் குளோரின் வரணும் ரைட்டா. நான் ஃபஸ்ட்டே குளோரின் ஆட் பண்ணேன்னா எனக்கு 1 குளோரின் வந்துடும். 3 குளோரின் வரணும். 3 குளோரின் வரணும்னா ஃபஸ்ட்டு NO2 ஆட் பண்ணணும். NO2 ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ணணும், நான் NO2 வரணும்னா என்ன ஆட் பண்ணணும், NO2 ஆட் பண்ணணும்னா நைட்ரேட்டிங் மிக்சர் ஆட் பண்ணணும். நைட்ரேட்டிங் மிக்சர் யார், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் போடணும். சரியா? ரைட்டா? ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட்டட் HNO3, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட்டட் H2SO4, இவங்க 2 பேரையும் நம்ம போட்டோன்னா என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு NO2 ஆட் ஆகிடும் ரைட்டா. ஃபஸ்ட்டு பொசிஷனில் NO2 ப்ரியாரிட்டி வைஸில் நைட்ரைட் குரூப்பும் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் குளோரின் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம், சிம்பிள். இவங்க கூட என்ன பண்ண போகிறீங்க, இதோட ஜஸ்ட்டு Cl2 ஆட் பண்ணுங்கள் ரைட்டா. Cl2 ஆட் பண்ண என்ன ஆகும், இதில் இருக்க ஒரு குளோரின் இங்கே போய் அட்டாச் ஆகுமா, அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க, இந்த குளோரினோட வெளியே போயிடுவாங்க. அப்போ இதோட ரியாக்ட் பண்ணோன்னா இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப சரியா, அப்போ சிம்பிளாக இந்த ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஈஸி டிசி கம்ப்ளீட்டட். NO2 வித் Cl ப்ளஸ் HCl, அவ்வளோதான் ரைட்டா. இது Cl2ன்றனால என்ன பண்ணணும், இந்த இடத்துல UV போடணும் ரைட்டா. Cl2னால UV போடணும், இல்லைனா போட தேவையில்லை சரியா. ரைட்டா, Cl2னால UV போடணும். UV லைட்டர்னால Cl2 பிரேக் ஆகும். Cl2 பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்கும், அவ்வளோதான். சரியா? ஓகே சரியா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 4-chlorotoluene. 4-chlorotoluene ரைட்டா. டொலுவின் ஆட் பண்ணணும். டொலுவின்னா ஃபஸ்ட் என்ன போடணும், நீனே யோசிப்பா. டொலுவின் என்னது, பென்சின் மண்டை மேலே CH3 இருக்கணும். பென்சின் மண்டை மேலே CH3 வர வைக்கிறதுனா யாரை ஆட் பண்ணணும், ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷனா, ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷனா. ஓய், டொலுவின் வரணும். டொலுவின் 4-chlorotoluene ரைட்டா. டொலுவின் போடணும். டொலுவின் வரணும். பென்சின் மண்டை மேலே ஃபஸ்ட்டு டொலுவின் ஆக்கணும்ல. பென்சினை ஃபஸ்ட்டு டொலுவினை மாற்றிட்டு அதுக்கப்புறம் 4-chloro ரைட்டா. பென்சினை ஃபஸ்ட்டு டொலுவினா மாற்றணும். பென்சினை டொலுவினா மாற்றணும்னா CH3Cl ஆட் பண்ணால் போதும் ரைட்டா. CH3Cl ஆட் பண்ணுறோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீடல் கிராஃப்ட்னா என்ன வரணும் உனக்கு, ஆன்ஹைட்ரஸ். நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, அதுதான் நேற்று சொல்லி கொடுத்த கிளாஸை கவனிச்சிருந்தா இன்றைக்கி கிளாஸ் ஈஸியாக இருக்கும். ஆன்ஹைட்ரஸ் AlCl3. அப்போ என்ன ஆகும், இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றாயிடுவாங்க. இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணும், HClோட வெளியே போயிடும். இங்கே இருக்க ஹைட்ரஜன் HClோட ரைட்டா. ஹைட்ரஜன் HClோட வெளியே போயிடும். CH3 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அங்கே போயிடும் ரைட்டா. This CH3 will go and join here. அப்போ இங்கே CH3 வந்துடும் ப்ளஸ் HCl. ஆனால் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 4-chlorotoluene கேட்டிருக்காங்க ரைட்டா. 4-chlorotoluene 4th பிளேஸில் குளோரோ இருக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு Cl2 ஆட் பண்ணுங்கள் ரைட்டா. இதோட Cl2 ஆட் பண்ணுங்கள். இதோட Cl2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா UV ப்ரெசன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். யாருக்காவது ஒரு கொஷின் டவுட் இருக்கா இந்த இடத்துல, போன தடவை நீங்கள் Cl2வை இங்கே ஆட் பண்ணீங்க, இப்போ ஏன் இங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு ரைட்டா. இப்போ ஏன் இங்கே ஆட் பண்ணுறீங்கன்னு, எதுக்கு FeCl3 போடணும், எதுக்கு FeCl3 போடணும், வெறும் குளோரினேஷனுக்கு நம்ம அப்படி போடலாம். இது ஆல்ரெடி CH3 இருக்குல்ல, FeCl3 போட தேவையில்லை. வெறும் குளோரின் ஆட் பண்ணாலே போகணும்ல, வெறும் ஓ நீ ரியேஜென்ட் சொல்கிறியா, அது வந்து அதை விட இதுதான் பெட்டர், இதுதான் ஈஸி போட்டுக்கலாம். ஹவு 4 கம், ஏன் 4 போட்டிங்க, ஏன் 4th பொசிஷனில் போட்டிங்க, ஏன் 4th பொசிஷனில் போட்டிங்க. போன தடவை இருந்த NO2 இஸ் த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ரைட்டா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ரைட்டா. இது என்ன பண்ணும், குளோரினை, இது பென்சினை ஆக்டிவேட்டிங் குரூப்பாக மாற்றும் ரைட்டா. CH3 மேக்கிங் த பென்சின் as ஆக்டிவேட்டிங் குரூப். CH3 பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு, இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம NO2 பார்த்தாலும் அது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப். NO2 வந்து மெட்டா டைரக்டிங் குரூப்பு. கொஷினில் கேட்டனால இல்லைப்பா, மெட்டா டைரக்டிங் குரூப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறேன் நான், அந்த கொஷின் உனக்கு வந்திருக்கணும். CH3 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு ரைட்டா. CH3 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் ரைட்டா, அவ்வளோதான். Cl எப்படி வந்துச்சு, இந்த Cl2 போட்டிருக்கீங்கல்ல, Cl2லேருந்து Cl வந்திருக்கு, Cl2லேருந்து Cl வந்திருக்கு, அவ்வளோதான் ரைட்டா.
சரியா? Cl2ஓடது C போட்டிருக்கேன், அவ்வளோதான். சி ஒன்றுமே கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு பென்சின் இருக்குது. பென்சினில் வந்து எனக்கு 4-குளோரோடொலுவீன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டொலுவீன் போட்டால் தான் 4th பொசிஷனில் குளோரின் போட முடியும். டைரெக்டாக பென்சினோட குளோரினை ரியாக்ட் பண்ணிங்கன்னா 1st பொசிஷனில் குளோரின் போய் உட்காந்துரும். அப்போ 4th பொசிஷனில் வரணும்னா ஃபஸ்ட்டு டொலுவீன் ப்ரிப்பேர் பண்ணணும். டொலுவீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? CH3 ஆட் பண்ணணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன். ரைட்டா? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கலைசேஷன் அதான் CH3Cl ஆன்ஹைட்ரஸ் Cl3 போட்டால் டொலுவீன் கிடச்சிரும். இப்போ இந்த டொலுவீனோட Cl2 டேரெக்டாக Cl2 ஆட் பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரைட்டாக Cl2 போட்டோம். Cl2 போட்டால் UV லைட் ப்ரெசன்ஸில் தான் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ UV, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம Cl போட்டோம். ஏன் சார் நீங்கள் இங்கே போட்டிங்க, இந்த இடத்துலலாம் போடாமல்? CH3 இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு. அதேமாதிரி கொஸ்டின்லேயும் 4th பொசிஷன் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக அங்கே போட முடியும், அதனால் போட்டாச்சு. CH3ல ஏன் வராது? அவங்க 4th பொசிஷன் சொன்னனால 4th பொசிஷனுக்கு அங்கேயும் வரும். ஆக்சுவலாக இதோட அவுட்புட் என்ன தெரியுமா வரும்? இதோட அவுட்புட்டு இதுவும் இருக்கும், இதோட அவுட்புட்டில் இதுவும் இருக்கும். ரைட்டா? இதோட ப்ராடக்டில் இந்த ப்ராடக்ட்டும் இருக்குது, இதுவும் இருக்குது. நம்மளுக்கு கொஷினில் இது கேட்டனால இதோட முடிச்சிட்டோம். பிகாஸ் இந்த CH3 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இவங்க எல்லாருமே அவுட்புட்டில் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த ரியாக்ஷனை செஞ்சு பார்த்தோன்னா இவங்க 3 பேருமே இருப்பாங்க. இவங்க 3 பேருமே ஆன்சரில் வருவாங்க, 3 பேரும் ஆன்சரில் இருப்பாங்க. அதில் அவங்க சொன்ன ஆன்சர் இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணலை. இதுவும் ஆன்சரில் வரும், இதுவும் ஆன்சரில் வரும், இதுவும் ஆன்சர். இன்கேஸ் அவங்க வந்து 2-குளோரோடொலுவீன் கேட்டிருந்தா இதை மட்டும் எழுதியிருப்பேன், 6-குளோரோடொலுவீன் கேட்டிருந்தா இதை மட்டும் எழுதியிருப்பேன், அவ்வளோதான். சரியா? ஏன்னா இது ரெசனன்ஸ் மாதிரி, இது ரெசனன்ஸ் இல்லை, இட் இஸ் அ பாசிபிலிட்டி. CH3 இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு. அப்போ ஆர்த்தோக்கும் டைரக்ட் பண்ணும், பேராக்கும் டைரக்ட் பண்ணும், ரெண்டுமே இருக்க போகுது, அவ்வளோதான். சரியா? ரெண்டுமே இருக்க போகுது, அதனால தான். UV ரேஸ் எதுக்குன்னா CLஐ பிரேக் பண்ணுறதுக்கு, Cl2 பிரேக் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். சிம்பிள், பெரிய விஷயமே கிடையாது. வெரி ஈஸி, வெரி ஈஸி. அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரோமோ பென்சின். இப்போ நீங்கள் சொன்னதை பண்ணலாம் ராஜ், இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ நம்ம நீங்கள் சொன்னதை பண்ணலாம். ப்ரோமோ பென்சின் வேணுமா? ரைட்டா? ப்ரோமோ பென்சின் தேவை, பென்சினில் ப்ரோமோ பென்சின் தேவை. ரைட்டா? அப்போ பென்சினோட Br2 நான் ஆட் பண்ணுறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் FeBr3. ரைட்டா? FeBr3 போடுறப்ப I will be getting bromo benzene. ரைட்டா? bromo benzene Br plus HBr, அவ்வளோதான். bromo benzene, அவ்வளோதான். சரியா? சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து M டைநைட்ரோ பென்சின். ரைட்டா? M டைநைட்ரோ பென்சின் என்னது? மெட்டா டைரக்டிங்கில். ரைட்டா? M டைநைட்ரோ பென்சின். M டைநைட்ரோ பென்சின் எதுலேருந்து? பென்சின்லேருந்து. மெட்டா டைரக்டிங்கில் நைட்ரோ பென்சின் வேணுமா? ரைட்டா? M டைநைட்ரோ மெட்டா டைரக்டிங். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? டேரெக்டாக அஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நைட்ரோ பென்சின் வேணும்னா என்ன பண்ணணும்? ரைட்டா? நைட்ரோ பென்சின் வேணும்னா HNO3 தானே போடணும், அவ்வளோதான். கான்சன்ட்ரேட்டட் HNO3 அலாங் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ரைட்டா? H2SO4. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? இட்ஸ் கோயிங் டு பி NO2 வரப்போகுது. எகெயின் திரும்ப அதே மாதிரியே போடுங்க, அதே கான்சன்ட்ரேட்டட் HNO3 போடுங்க, வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க. என்ன வரப்போகுது? யூ வில் பி கெட்டிங் த சேம் NO2. ஏன்னா இது மெட்டா டைரக்டிங் தானே, NO2 இஸ் மெட்டா டைரக்டிங். அப்போ மெட்டா பொசிஷனில் வரப்போகுது, அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா யாராவது? இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? வாட் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஃபார் திஸ்? நான் கவுண்டே பார்க்கல இன்றைக்கி. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க நான் பார்க்கவே இல்லை. ஐ எம் ஆல்சோ நாட் கோயிங் டு see that. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். how will you prepare propane என்னது? alkane from sodium salt of fatty acid. இதுக்கு என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு என்ன நேமிங் ரியாக்ஷன் என்னது? இதுக்கு என்ன நேமிங் ரியாக்ஷன்? 2 நேமிங் ரியாக்ஷன் இருக்குது, பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ரைட்டா?
ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணலாம், இதை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணலாம். கோல்பு ஒன்று எலக்ட்ரோலைசிஸ், இன்னொன்று கார்பலமைன். ரைட்டா, இன்னொன்று கார்பலமைன், அதாவது டீகார்பாக்சிலைசேஷன். கார்பலமைன் டீகார்பாக்சிலைசேஷன் எலக்ட்ரோலைசிஸும் பண்ணலாம், டீகார்பாக்சிலைசேஷனும் பண்ணலாம். ரெண்டையுமே எழுதி போடுறேன். ரைட்டா, ரெண்டையுமே எழுதி போடுறேன். CH3 COO. ப்ரொப்பைனில் ப்ரொப்பைன்னா 1 2 3 கார்பன் அதுதான் கவனம். ரைட்டா, ப்ரொப்பைன்னா எனக்கு அவுட்புட்டில் 3 கார்பன் இருக்கணும். அப்போ நான் எடுத்துக்கிறதுல 4 கார்பன் இருக்கணும். கரெக்டாக, அதில் கவனமாக இருங்க. அவுட்புட்டில் எனக்கு 3 கார்பன் வரணும். அப்போ இந்த COO வெளியே போயிடும். அப்போ 4 கார்பன் இருக்க காம்பவுண்டை நான் எடுக்கணும். சோடியம் சால்ட் Na, இவங்களாம் 2 பேர் 2 தடவை எடுக்கும். இல்லை வெயிட் பண்ணு. சோடியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதா இருந்தால் 2 மோல்ஸ் எடுக்கணும்ல. பார்த்தியா, இப்போ இந்த அப்போ பண்ணிட்டேன்னா இது ஜாயின் டுகெதர் ஆகும்ல. அப்போ எத்திலின் எடுத்தாலே போதும், சோடியம் எத்தனோயிட் எடுத்தாலே போதும். CH3 இல்லை CH3 CH2 COO Na. அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க அப்படியே ஜாயின் ஆகிடுவாங்களே. ஓ சூப்பர். பண்ண முடியாது எலக்ட்ரோலைசிஸில். கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் வராது. கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் ஃபார் ஈவன் நம்பர் ஆல்கேனுக்கு. பார்த்தியா, கோல்ப் எலக்ட்ரோலைசிஸில் நம்ம 2 டைம்ஸ் எடுத்தோன்னா டபுள் ஆகுமா? அப்போ வராது. 2 மோல்ஸ் எடுத்தால் ஆன்சர் வராது. இப்போ நீ என்ன பண்ணுவேன், எடுப்பில் 2 மோல்ஸு. அப்போ இவங்க ஜாயின் ஆனால் என்ன ஆகிடுவாங்க, இவங்க பியூட்டேனாக மாறிடுவாங்க. அப்போ இது வராது. அப்போது ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, இட் இஸ் கார்பமைல். ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சோடா லைம். ரைட்டா, சோடா லைம் போட போகிறோம். CH2 COO Na with NaOH with CaO. ரைட்டா, NaOH in presence of CaO. அவ்வளோதான். ரைட்டா, எப்படி பண்ணுற மாதிரி நீ செஞ்சு பார்த்ததுனால உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா, நீ செஞ்சு பார்க்குறப்ப உனக்கு என்ன பண்ணும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ரைட்டா, நீ செஞ்சு பார்க்குறப்ப உனக்கு தெரியும். அப்போ நேற்று நம்ம கோல்பு பார்த்தோம். நேற்று நம்ம கோல்பு பார்த்ததில் நம்மளுக்கு புரியுது. இப்போ எழுதி பார்க்குறப்ப நானும் கோல்பு நினச்சி உங்க கூட சேர்ந்து போட்டேன், ஆனால் கோல்பு வரல. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் கோல்பு போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறது. ரைட்டா, ஏன்னா கோல்பு ஈவன் நம்பர் தான் வரும். இங்கே அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அவுட்புட் என்னது, இது ஃபுல்லாக வந்துடுமா? இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் ஆவாங்க நேற்றே நான் எழுதி காமிச்சேன். சரியா, இந்த CO வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த CO யார் யாரோட வெளியே போவாங்க, இந்த CO Na, இந்த Na, அதுக்கப்புறம் இந்த O, இவங்க எல்லோரும் ஒன்றா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இங்கே இருக்க ஹைட்ரஜன் தான் இவங்க கூட வந்து சேருவாங்க. அப்போ the final output answer is CH3 CH2 CH3 plus Na2CO3 sodium carbonate. Clear-ஆ? sodium carbonate. ரைட்டா, ஹீட் பண்ணணும். வித் ஹீட்டிங். சரியா, அவ்வளோதான். கிளியரா? டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷன், அவ்வளோதான். இது டீகார்பாக்சிலைசேஷன் அப்படின்னு. ஆமாம், அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணி இவங்க கூட ஆட் பண்ணுறோம். சரியா, கார்பமைல். சரியா, that's it. அடுத்த கொஷின், ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் M-டைநைட்ரோபென்சின். இப்போ தானே பார்த்தோம் M-டைநைட்ரோபென்சின்னா என்னென்னு. என்னென்னு மெட்டா டைரக்டிங்கில் பென்சின். அப்போ பென்சினை வரைஞ்சிக்கணும். மெட்டா பொசிஷனில் போடணும்னா அப்போ ஃபஸ்ட்டு 1ல் யாராவது ஒருத்தவங்க வரணும். டைநைட்ரோன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இடத்துலையும் நைட்ரோ போட போகிறோம். M-டைநைட்ரோ. P டைக்ளோரோ, பாரா டைக்ளோரோ பென்சின். பாராவில் டைக்ளோரோ. அப்போ என்ன அர்த்தம், 1ல் ஒரு குளோரின் இருக்கணும், பாரா பொசிஷனில் ஒரு குளோரின் இருக்கணும். P டைக்ளோரோ பென்சின். சரியா, பாரா டைக்ளோரோ பென்சின். அடுத்து 1,3,5 ட்ரைமெத்தலின் பென்சின். ரைட்டா, ட்ரைமெத்தலின் பென்சினா. அப்போ பென்சினில் 1,3,5ல் மட்டும் CH3 இருக்கான். ரைட்டா, 1,3,5ல் மட்டும். இது 1, இது 3, இது 5. ஒவ்வொன்றிலையும் CH3 இருக்குது. ரைட்டா, ஒவ்வொன்றிலையும் CH3 இருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் CH3 இருக்காங்க. டீகார்பாக்சிலேஷன் அப்போ தான் யூஸ் பண்ணி, அதுவும் டீகார்பாக்சிலேஷன் தான். அதாவது நம்ம பெருசுலேருந்து சின்ன காம்பவுண்ட் பயன்படுத்துகிறோம். நம்ம என்ன எடுத்தோம், இது பியூட்டன் எடுத்துருக்கோம். ரைட்டா, இது வந்து பியூட்டன் காம்பவுண்ட். மீத் ஈத் ப்ரோப் பியூட். பெருசுலேருந்து சின்னதை யூஸ் பண்ணுறப்ப அந்த மெத்தட், இந்த மெத்தடே நம்மளுக்கு வந்து டீகார்பாக்சிலேஷன் கூட சொல்லிக்கலாம். சரியா, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ரிமூவ் பண்ணால் ஓகே. இங்கே கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆஃப் 2 பியூட்டின். 2 பியூட்டினோட ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் மீத் ஈத் ப்ரோப் பியூட் தானே. அப்போ 2 கார்பன் தானே. 2 கார்பனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமில் எழுதணுமா,
அப்போ இந்த பக்கம் ஒரு முதல் பியூட்டினோட ஃபார்முலா என்னது CH3 CH டபுள் பாண்ட் CH3 சரியா இதானது பியூட்டின் 2 பியூட்டின்னா இதானே ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கணும் ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் போட்டாச்சு சரியா இப்போ ஐசோமெரிசம்னா என்னது மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு CH3 இது என்னதுப்பா இது என்ன காம்பவுண்ட் போது இது வந்து ஐசோமெரிசம் இது என்னது ரெண்டு ஒரே பக்கம் இருக்கா அப்போ என்னது இது சிஸ் ஒரே பக்கத்தில் இருந்தால் என்னது சிஸ் என்ன டவுட்டு விஜய் என்ன டவுட்டு விஜய் ஆகாஷ் என்ன டவுட்டு இது சிஸ் அதே இது ட்ரான்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஹைட்ரஜனு இங்கே CH3 இந்த கார்பனில் இங்கே CH3 போடுங்க இங்கே ஹைட்ரஜன் போடுங்க இது ட்ரான்ஸ் நான் தான் சொன்னேன் எப்போ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம கம்மி பண்ணணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் ஹரி நீ சொல்கிறது ஓகே ஆனால் அதோட அவுட்புட் என்ன ஹரி நீ சொல்கிறது ஓகே அது பண்ணலாம் அது வந்து அதோட அவுட்புட் என்ன தேவை அவங்க கேட்டிருக்க அவுட்புட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து நம்மளுக்கு ப்ரொப்பனோன் வேணும்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா ப்ரொப்பைன் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து ப்ரொப்பைனில் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண முடியாது அதுலேருந்து ப்ரொப்பைனில் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண முடியாது சரியா ரைட் த ரியாக்ஷன் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் அசிட்டிலின் டு பென்சின் நேற்று நைட்டு பார்த்தோம்லப்பா அசிட்டிலின் 3 மோல்ஸ் எடுத்துக்கணும் ரைட்டா 3 மோல்ஸ் எடுத்துக்கணும் 3 moles ஆஃப் அசிட்டிலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட்டா 3 moles போட்டுட்டோம்னா இட் வில் கிவ் ரெட் ஹாட் அயரன் டியூப் 873 Kelvin we will get benzene அவ்வளோதான் சரியா we will get benzene ப்ரொப்பைன் தான் கொடுத்துருக்காங்களா அப்படி போட முடியாதுடா அப்படி போட முடியாது எப்படி ப்ரொப்பைன் வரும் ப்ரொப்பைனை கோல்பில் பண்ண முடியாது ஆனால் எப்படா ப்ரொப்பைன் வரும் CO2 எப்படா வெளியே போகும் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 மோல்ஸில் 2 மோல்ஸ் எடுக்கிறப்ப எப்படி வரும் ப்ரொப்பைன் எப்படி வரும் கோல்ப் வந்து ஒன்லி ஃபார் ஈவன் நம்பர் காம்பவுண்டுக்கு தான் அதனால் அதில் வரவே வராது சரியா அதில் வராது இது இந்த நேமிங் ரியாக்ஷன் பேர் என்ன இந்த நேமிங் ரியாக்ஷன் பேர் என்னப்பா வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் நேமிங் ரியாக்ஷன் இதனுடைய பெயர் என்ன ஹவு டஸ் chlorobenzene react with sodium in the presence of ether what is the name of this reaction PDF என்ன வெயிட் பண்ணுங்கள் கிளாஸ் முடிய விட்டு PDF தரேன் இது நேற்று ரியாக்ஷன் PDF எல்லாத்தையும் இப்போ கொடுக்குறேன் சரியா சரி நம்ம அதை எண்டில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த கோல்ஸை இதுக்கு பேர் என்ன chlorobenzene react with sodium in presence of ether sodium in presence of ether chlorobenzene அப்போ என்னது it is a phytic reaction இது என்னது phytic reaction chlorobenzene இருக்கு 2 moles of chlorobenzene எடுத்துக்கணும் அப்போ ரைட்டா chlorobenzene name of the reaction is phytic reaction chlorobenzene இங்கே ஒரு குளோரின் எடுத்துக்கோங்க ரைட்டா 2 moles of chlorobenzene எடுத்துக்கிட்டோன்னா ஆன்சர் என்ன வரப்போகுது வித் 2Na இவங்க மொத்தமாக ஒன்றா சேர்ந்துடுவாங்க in presence of dry ether we will get a bi-aryl நம்மளுக்கு கிடைக்க போகுது we will get bi-aryl it is phytic reaction this is bi-aryl phytic ன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் என்ன phytic reaction சொல்ல எவ்வளோ நேரம் ஆகுது உங்கள் எல்லாத்துக்கும் ரைட் அடுத்த வாட் ஹேப்பன்ஸ் when acetyl chloride is treated with excess of அதாவது excess of Grignard reagent நேற்று கேட்டிங்கள Grignard reagent அதுதான் acetyl chloride இருக்குது Grignard reagent ரியாக்ட் பண்ணுறப்ப it will become alcohol it will become alcohol சரியா 2 நாள் கழிச்சு சொன்னால் நான் உட்காந்து அதை பார்ப்பேனா ஏண்டா tert butyl alcohol we are going to get a tert butyl alcohol we will get butyl alcohol சரியா excess போடுறப்ப butyl alcohol ஸோ இது நீனா வரைஞ்சி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ரைட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி 5 மார்க்கில் கேட்கலாம் இது சரியா ஆனால் ஈவினிங் இந்த 5 மார்க்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் போட்டுட்டேன் சரியா சரியா இதுதான் ஸோ ஐசோமெரிசம் பாசிபிள் ஐசோமெரிசம் ட்ரா பண்ணணுமா
என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்குது C5H11Br. அப்போ C5னா 1 2 3 4 5 5 போட்டு இதில் Br ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டயக்ராமு. 1 2 3 4 இதில் இங்கே Br ஆட் பண்ணிக்கலாம், அல்லது 1 2 3 4 இங்கே Br ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், செயினை குறைக்கணும். செயினை குறைங்க ரைட்டாக. 4 இதில் 1 இதில் ஒரு Br. அடுத்து திரும்ப இன்னொரு செயினை குறைக்கலாம் ரைட்டாக. இதில் இப்படி இருக்கா. இதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு செயினை குறைச்சோன்னா 4ல் 2 பாசிபிலிட்டி போடலாமா, 1 2 3 4. 4ல் 2 பாசிபிலிட்டி போடலாம் ரைட்டா. இதில் இங்கே ஒன்று, இதில் Br இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3. அவ்வளோதான் நினைக்கிறேன். 6 தானே. ஹவு மெனி பாசிபிள் ஐசோமெரிசம்ப்பா? மொத்தம் எத்தனை பாசிபிள் ஐசோமெரிசம்? இந்த கொஷின் ஈஸி. இதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு நீனே பேர் எழுதிக்கலாம். ஒரு தடவை புக்கில் பார்த்துட்டு போ. SN1 SN2 நான் இதை சொல்லித்தர போகிறதில்ல. சாயங்காலம் வந்தோடனே இந்த கொஷினை கேட்பேன். H11 அவங்க தானே மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கதே மாலிகுலர் ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணணும், ரைட் டவுன் த பாசிபிள் ஐசோமர்ஸ் அண்ட் கிவ் தேர் IUPAC நேம். பாசிபிள் ஐசோமர்ஸ் என்னென்னு எழுதணும். ஃபார்முலா நீ மாலிகுலர் ஃபார்முலாவை எழுதுறேன்னா எழுதலாம். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரும் ஒன்று தப்பு இல்லையே. இதை நீ இப்படியும் எழுதலாம், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்படியும் போட்டுக்கலாம், பாண்ட் லைனும் போட்டுக்கலாம் ரைட்டா. ஸோ SN1 SN2 சரியா. இது நீ சாயங்காலம் நான் வந்தோன்னு கேட்க போகிறேன், அதனால் இது கவனமாக பார்த்துக்கோ. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இந்த தடவை கொஷின் பேப்பராக அந்த கொஷின் இருக்க போகுது. இதுக்கு பதில் சொல்லுங்கள். நேற்று தான் பார்த்தோம். ப்ராடக்ட் என்ன, நேம் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். கடைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட் நேம் ஆஃப் தி ரியாக்ஷனும் எஸ் முடிய போகுது. சாப்பிட போகலாம், நம்ம எல்லோரும் லஞ்சுக்கு போகலாம். எல்லோரும் வீட்லேயும் நான்வெஜ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கினா வில் ஹாவ் அ குட் லஞ்ச். இது என்ன இதோட ப்ராடக்ட் என்னது, SOCl2 போட்டால் என்ன நடக்கும், ஈத்தேனா. ஈத்தேன் கிடைக்குமா, என்ன கிடைக்க போகுது, என்ன பேரிடா, தயோனைல் குளோரைடா. தயோனைல் குளோரைடு ஓகே. ப்ராடக்ட் என்னடா, டார்சன்ஸ் ரியாக்ஷன். இது டார்சன் ரியாக்ஷன். குளோரோ ஈத்தேனா ஈத்தேனா. ஃபஸ்ட்டு ராஷ்டிகா டார்சன் இல்லையா, டார்சன் ஃபஸ்ட் ஒன் டார்சன். டார்சன் ரெண்டாவது என்னது, செகண்ட் ஒன். தேர்ட் ஒன்று ஃபீனால். தேர்ட் ஒன் டவ் ப்ராசஸா, ஓகே. தேர்ட் ஒன் டவ்வு. ப்ராடக்டில் நீனே நேற்று போட்ட வச்சு கண்டுபிடி. செகண்ட் ஒன் ஸ்வாட்ஸ். ஃப்ளூரின் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளூரின் ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், அதுக்கு ஸ்வாட்ஸ். ஃப்ளூரின் ஆட் பண்ணுறோம், ஸ்வாட்ஸ் சரியா. திரும்ப படிக்கணும்டா. முதல் தடவை படிக்கிறப்ப அப்படி தான் இருக்கும். அருள் அரசன் ரைட்டா. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறனால உங்களுக்கு அப்படி இருக்குது சரியா. முதல் தடவை படிக்கிறனால உனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை படிக்கிறப்போ உனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீயானோட யூசஸ்லாம் நீ படிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு 3 கொஷின் தான். இது மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நீட்டு ஜேஇயில் கூட இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் போட்டுருவாங்க ரைட்டா. எஸ்டர்டே வீடியோ பாருங்கள், விஜய் ஆகாஷ். நேற்று வீடியோ பார்த்தேன்னா உனக்கு ஆர்கானிக் ரொம்ப சூப்பராக புரிஞ்சிடும் சரியா. அப்படிங்க. ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட் வென் ப்ரோமோ ஈத்தேன் ரைட்டா. ப்ரோமோ ஈத்தேன் என்னது, CH3 CH2 Br இருக்கு. ட்ரீட்டட் வித் த ஃபாலோயிங். KNO2 ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குது, AgNO2 ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்குது. ப்ரோமோ ஈத்தேன் reacts with alcoholic solution of NaNO2 or KNO2 ரைட்டா. KNO2 அல்லது NaNO2 ரியாக்ட் பண்ணுறப்ப இட் ஃபார்ம் எத்தில் நைட்ரைட்டு. என்ன ஃபார்ம் பண்ண போகுது, எத்தில் நைட்ரைட். அதாவது ONO ரைட்டா. ONO ஃபார்மேட்டில் ரெண்டுமே NO தான். NO2 தான் மாறப்போகுது. ஆனால் என்ன ஃபார்மேட்டில், கவனம், அதை மட்டும் நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. O வழியாக பாண்டு ஃபார்ம் ஆக போகுது, அதனால் இது பேர் நைட்ரைட்டு. இது என்னது, நைட்ரோ ஈத்தேன். NO2 நைட்ரஜன் வழியாக பாண்ட் ஆக போகுது. AgNO2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்ரோ ஈத்தேன் கிடைக்க போகுது. NO2 போட்டால் எத்தில் நைட்ரைட். ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம், இந்த NO2 இருக்குல்ல, இது நைட்ரஜன் வழியாக பாண்ட் ஆச்சுன்னா அது பேர்
நைட்ரஜன் வழியாக பாண்ட் ஆச்சுன்னா அது பேர் நைட்ரோன்னு சொல்லுவோம். அதே இது ONO அப்படி பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஆக்சிஜன் வழியாக பாண்டு ஃபார்ம் ஆயிருந்தால் அது பேர் நைட்ரைட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதான் நைட்ரைட். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? ரைட்டா? அவ்வளோதான். சரியா? that's it. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரைட்? அதான் என்ன கொஸ்டின் இந்த இருக்குல்லடா, ப்ரோமோ ஈத்தனை இவங்க கூட போட்டால் என்ன வரும், இவங்க கூட போட்டால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. உனக்காக என்ன அப்படின்னா, இந்த தடவை நான் இப்போயே PDF வந்து என்ன அப்படின்னா வீடியோ முடிஞ்சோடனே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் ஐடியிலேருந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். சரியா? இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. நான் பர்சனல் ஐடியில் நேற்று சாயங்காலம் நடந்தது வந்துருச்சுல, நேற்றுக்குரிய வரைக்கும் PDF வந்திருக்கும். இந்த 3 மார்க் மட்டும் இப்போ போர்டில் இருக்கிறத நான் பின் பண்ணிடுறேன். சரியா? போர்டில் இருக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். என்னோடய கமெண்ட்டுக்கு நீ ரிப்ளை பண்ணால் தான் அந்த கமெண்ட் மேலே இருக்கும், யார் பார்த்தாலும். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன உனக்கு டவுட் இருக்கு? செய்தியை வாசிப்பது உங்கள் கேப்டன். ரைட்? ஓகேவா? நைட்ரஜன் 3 பாண்டு ஃபார்ம் பண்ண எப்பயுமே, ஆக்சிஜன் 2 பாண்டு. ஸோ வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக N டபுள் பாண்ட் O போட்டிருக்கோம். அவ்வளோதான். லைவ் எண்ட். ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். அதையும் சேர்த்து பண்ணிடுறேன். அதையும் நீங்கள் உன்னோட PDF அட்டாச் பண்ண சொல்கிறேன், இல்லை நேற்று என்னோட PDF கேட்குறியா? உன் PDF எதுக்கு அனுப்பணும்? அது வேண்டாம், அது நீங்களே வச்சு படிங்க. வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும்? இது என்னது? டாப் ஆன் 3 மார்க்கா? நேத்தோட நேமிங் ரியாக்ஷன் PDF நான் அனுப்பிடுறேன். சரியா? ரைட். சாப்பிடல, இனிமேல் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். சரி, ஓகே, பாய் 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 பாய். எதுக்கும் அனுப்பணும்னு சொன்னேன்னா, நேற்று நீ தான் வேணும்னு கேட்ட, நீனே என்னென்னு மறந்துட்டேனே. சரி, ரைட், ஓகே, ரைட், பாய் பாய், see you. கமெண்ட் பாக்ஸில் இப்போயே பின் பண்ணிடுற 2 லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.